அம்மா பிரேமா அம்மா உத்தரவு வழங்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐயா நாலு துதி பாடி ஆரம்பிங்க ஐயா. ஐயா நடராஜ் ஐயா மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. திருச்சிற்றம்பலம். புள்ளியர்கோன் வெப்புளித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாகலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி இருவாத ஊரத்திரு தாழ் போற்றி. ஆடல் வல்லாம் சொக்கநாதருடைய திருவள்ளும், அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசுடைய குருவர்களும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திரு சிற்றம்பலம். சிவாயம் சிவாயம். சொக்கநாதர் வந்தார். வணக்கம் ஐயா. சிவாய நம. சிறுவடி வணக்கம். நித்தம் எழுந்தருளி நின்மலனே என்றனக்கு புத்தி மிகவும் போதித்து சித்தமயல் போக்குவாய், இன்ப சுக பூரணத்தில் இரண்டரவே ஆக்குவாய், சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதா. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் திருச்சாளல் என்ற அந்த பதிகத்தை தொடர்ந்து சிந்திப்பதற்கு நமக்கு திருவருள் கூட்டியிருக்கின்றது. இந்த திருச்சாளல் பதிகம் நாம இந்த அமர்வுகள்லாம் ஆரம்பிக்கிறப்போ அது முன்னதாகவே சிந்திக்கப்பட்டது. நம்ம முன்னாடி நமக்கு 2 இடத்துல இருந்தது அமர்வுகள், 2 இடத்துல இருந்தது. ஷியாமலா அம்மாவோட இடம் இருந்தது, அதுக்கப்புறம் ஓவியா அம்மாவோட இடம். 2 இடத்துலயுமே நம்ம சிந்திச்சுட்டு இருந்தோம். அந்த காலகட்டத்துல இந்த திருச்சாளல் அப்படிங்கிற அமர்வை நாம சிந்தித்தோம். ஆனா அது பெருமான் பெருங்கருணையினால ரெக்கார்டிங் ஆகல. ரெக்கார்டிங்ல வரல. அதுக்கப்புறம் அடியேன் இந்த சிந்திக்கும் போது குருநாதருடைய கட்டளை, இது மீள் பார்வையா பார்க்கலாம், இது மீள் பார்வையா பார்த்து நம்மளுடைய அடியவர்களுக்கு வழங்கலாம் அப்படின்னு குருநாதர் கட்டளை இட்ட உடனே அந்த கட்டளையின்படி இந்த திருச்சாளல் என்ற அந்த அமர்வை நாம மீள் பார்வையா பார்க்கிறோம். திருச்சாளல் அப்படிங்கிற இந்த அமர்வினுடைய ஒரு அடியனுக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சில 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 பதிகங்கள்ல எடுக்கும்போது கொஞ்சம் நமக்கே பயமா இருக்கும். என்னடா இது எப்படி பண்றது, என்ன நடக்குமோனே தெரியாது. சரியா? ஆக நம்மளுடைய அந்த திருச்சாளல் அப்படிங்கிற பதிகம் ஏற்கனவே சிந்திச்சதுனால அது ஓரளவுக்கு தெரியுமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த உள்ளுக்குள் நம்ம நுழையிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் இந்த திருச்சாளல் கிடைச்சது, அடியனுக்கு கிடைச்சது. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. போன அமர்வுல கையிலை புகுநெறி அப்படிங்கிற ஒரு செய்தியோடு நம்மளுடைய அருள் பத்து நிறைவடைந்தது. அருளை பெறுவதற்கு, சிவ அருளை பெறுவதற்கு அன்னை சிவகாமியை விட சிறந்த உதாரணம் இருக்க முடியுமா? அவனுடைய ஒரு பாதியாகவே நிற்கின்றாள் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். அன்னை சிவகாமி கூட ஒரு பாதிதான் நிற்கிறான். ஆனா அடியவர்களாக சிவபதம் பெற்றவர்கள் முழுவதுமாகவே சிவத்துல நிற்கிறாங்க. அன்னை சிவகாமி கூட ஹாஃப் ஷேர் தான். ஆனா சிவபதம் பெற்ற அடியவர்கள் முழுவதுமாகவே தன்னை இறைவனுடைய திருவருளை வரித்து கொண்டு அவர்கள் வாழ்கின்றார்கள். அப்படிங்கிற அந்த வகையில
சற்றே கொஞ்சம் சிவபதம் கொஞ்சம் சிறந்து விளங்குகின்றது. அருளை பெறுவதற்கு அன்னை சிவகாமியினுடைய அந்த பதம், அந்த அந்த மகிழ்ச்சி. அது போல முருக அருளை பெறுவதற்கு வள்ளிப்பதம் முக்கியம். முருகனுடைய அருளை பெறுவதற்கு வள்ளிப்பதம், தெய்வியானை பதம் அப்படிங்கிறது ஒரு ஒரு விஷயமா இருந்தாலும், வள்ளி சன்மார்க்கம் வள்ளிப்பதம் தான் முருகனை அடைகின்ற சன்மார்க்கம், முருகனை அடைகின்ற வழி அப்படின்னு நம்முடைய முருக நெறியில அது சொல்லப்பட்டிருக்கு. சிவநெறியில சிவகாமி பதம், அதை பற்றி நம்ம ரொம்ப அருமையா சிந்திச்சிருந்தோம். அதனால அது போல இன்றைய தினம் நாம இந்த திருச்சானல் அப்படிங்கிற அந்த செய்தியை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டி இருக்கின்றது. திருச்சானல் பற்றி எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான், யாருக்கும் புதிய விஷயம் அல்ல. திருச்சானல் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் இந்த திருச்சானல். இருந்தாலும் திருச்சானல்ல சொல்லப்பட வேண்டிய செய்திகள், கேட்கப்பட வேண்டிய செய்திகள் மிக மிக ஏராளம். அதாவது ஞான சம்பந்தருடைய அவதார நோக்கம் என்ன? ஞான சம்பந்தருடைய அவதார நோக்கம் என்ன? அடியார்கள் தான் சொல்லணும். ஐயா, ஞானசம்பந்தருடைய அவதார நோக்கம் நம்ம எல்லாமே சிவபதம் அடைய செய்வதுதான் அவருடைய நோக்கம் ஐயா. அது உண்மைதான். சைவத்தை பரப்புவதற்காக சைவ நெறி தழைத்தோங்க ஐயா. சைவ நெறி வேத நெறி தழைத்தோங்க, மிகு சைவ துறை விளங்க, பூத பரம்பரை பொழிய, புனிதவாய் மலர்ந்தழுத, சீத வயல் வயற்புகழி, திருஞான சம்பந்தன் பாதமலர் துணை கொண்டு திருத்தொண்டு பரவுவான். அழகா பாடல். இப்போ வேத நெறி தழைப்பதற்காகவும் சமணர்களை வெல்வதற்காகவும் தான் ஐயாவுடைய வருகையே. நாவுக்கரசு பெருமானுடைய வருகையும் எதுக்காகத்தான்? சமணர்களை துவம்சம் பண்றதுதான். சமண நெறிய நல்ல நெறிய துவம்சம் பண்றதுதான். நம்பியாரருடைய அந்த ஜனன நோக்கம் என்ன அப்படின்னா திருத்தொண்டு தொகை அருள்வது. ஏன்னா மணிவாசகருடைய ஜனன நோக்கம், மணிவாசகருடைய அந்த அவதார நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எதுக்காக? நீங்க தான் சொல்லணும். மணிவாசகருடைய அவதார நோக்கம் எதுக்காக? சிவமாக மேக்சிமம் இந்த குருநாதர்கள் அப்படின்னு சொல்றவங்க யார் அப்படின்னா, குருநாதர் அப்படின்றவங்க, குருவுக்கு என்ன அர்த்தம்? குருனா என்ன அர்த்தம்? குருனா என்னது? பெரும் குரு, இருட்டை போக்குவர், இருள். குருனா இருள். ஹூ என்றால் நீக்குபவர். குரு அப்படி, அந்த ஹூ சைலண்ட். குரு அப்படின்னு சொல்லும் போது அந்த குரு என்பவன் யார் அப்படின்னா இருளை நீக்குபவன் அல்லது இருளில் இருந்து நீக்குபவன் அப்படின்னு அர்த்தம். பிற மதங்கள் என்ற இருளிலே இந்த ஆன்மாக்கள் போயிடக்கூடாதுன்னு வந்தவங்க தான் அந்த 4 பேர். அந்த 4 பேரும் பிற மத சாயங்கள்ல இருந்து நீங்கிறதுக்காக நமக்கு அருள் செய்தவர்கள் தான் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அந்த வகையில நம்மளுடைய மணிவாசக பெருமானுடைய ஜனன நோக்கம் என்ன? அவருடைய அவதாரம் கொஞ்சம் சொல்லுங்க. தங்குமே சவுண்ட மட்டும் குறை சொல்லுங்க ப்ளீஸ். ஆக நமக்கு நம்முடைய மணிவாசக பெருமானுடைய அவதார நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவர் பௌத்த சமயத்தை துவம்சம் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அதுதான் அவருடைய அவதார நோக்கம். முதல்ல அவர் குதிரைக்கு பொன் வாங்கி வந்த மாதிரி சாமி காமிச்சிட்டு, குதிரையோட செட்டில்மெண்ட் எல்லாம் முடிஞ்சுது. தெரியும்ல எல்லாருக்கும் குதிரையோட செட்டில்மெண்ட் முடிஞ்சிச்சு. எப்ப முடிஞ்சது? பிட்டுக்கு மண் சுமந்து பெரும்படி வாங்கின உடனே மன்னன் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. அந்த குதிரைக்கு அந்த செட்டில்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. குதிரைக்கு செட்டில்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சுவாமி திருப்பெருந்துறை வர்றாரு. யாரு கேக்குறாங்க? ஐயா, யார் கேக்குறா? பாண்டியம்மன் கேக்குறான். ஐயா, இத்தனை திருவிளையாடல் இங்க செஞ்சிருக்காரு, இவர் யாருங்க சுவாமி அப்படி கேட்டா, எனக்கு திருப்பெருந்துறையிலே அருள் செய்த பெருமான்னு சொல்லிட்டு அங்க கூட்டிட்டு வந்து திருப்பெருந்துறையில கூட்டிட்டு வந்து ஒரு பல பதிகங்கள் பாடி அவங்க வழிபாடு செய்யறாரு.
திருப்பரந்துரைக்கு அவர் வரும்போது எல்லாரும் கலந்துகிட்டே இருக்காங்க. எதுல இவரு போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாங்க. இவர் போயிட்டு அந்த செட்டில்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு திருப்பரந்துரையில வராரு. இவர் வர எல்லாரும் கருவார் சோதியில கலக்க கரெக்டா இருக்கு, நம்மையும் கூப்பிடுவாரு நிக்கிறாரு. இல்ல, கோலமார் பொதுவினில் வருக அப்படின்ட்டு. கோலமார் பொதுவினில் வருக அப்படின்னு சொன்ன உடனே சாமி செட்டில்மெண்ட்டும் ஆயிடுச்சு, இதுக்கு இப்ப நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே, இப்ப நான் எதுக்காக நான் அங்க வெயிட் பண்ணணும்? ஏன்னா இப்ப நான் எந்த நினைப்புல இல்ல, நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அருள் பத்துல சொல்றாரு இல்லையா, எல்லாத்தையும் விட்டொழிந்து வந்துட்டேன். அருள் பத்துல யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாத போது என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஆக இந்த அளவுல நமக்கு அந்த பெருமானுடைய அந்த அவர் கேட்கிறாரு, சுவாமி செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு, இப்ப எனக்கு யாருக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் பதவியும் துறந்துட்டேன், இனி நான் உனக்கு அடிமையா இருக்க வேண்டியதுதான் என்னுடைய வேலை, இருந்தாலும் எனக்கு ஏன் என்ன திரும்ப வச்சிருக்கேன்னு தெரியல. யாருக்கு? மணிவாசகருக்கு தெரியல ஏன் வச்சிருக்க அப்படி தெரியல. சுவாமி என்ன சொல்றாரு, திருப்பெருந்துறையில தான் இருக்காரு. திருப்பெருந்துறையில எங்க போறாரு? தில்லைக்கு பயணம் போறாரு. திருப்பெருந்து தில்லைக்கு ஷார்ட்கட் இருக்கு, அதனால ஆனாலும் எங்கெங்க போறாரு? காஞ்சிக்கு போறாரு, திருக்கழுகுண்டு போறாரு, அதுக்கப்புறம் வேற வேற தலங்களுக்கு எல்லாம் போறாரு, திருவிடை மருதூர் போறாரு, அதுக்கப்புறம் பல இடங்களுக்கெல்லாம் போய் கடைசியாக தில்லைக்கு போறாரு. தில்லைக்கு போனதுக்கு அப்புறமும் ஒரு வார்த்தையும் கிடையாது. நீ சொன்னையா தில்லைக்கு வந்துட்டேன், ஒரு நிமிஷம் என்ன சொல்ற? என்னது? நமச்சிவாய. மன்னிக்கணும் சுவாமி, மன்னிக்கணும். அதாவது அப்போ சுவாமி தில்லையில இருக்காங்க, தில்லையில பலகாலம் இருக்காங்க, எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. யாருக்கு? நம்ம மாணிக்கவாசகர் வந்துட்டாரு. மாணிக்கவாசகர் என்ன நினைச்சாரு, ஆகா இவ்வளவு அலக்கழிச்சிருக்கான், தில்லைக்கு போறப்ப அவன் எப்படி இருப்பான், தில்லையோட அந்த வாசல்ல நின்றுட்டு அவனை முக்தி வழங்குறதுக்காக நமக்காக எதிர்கொண்டு காத்திருப்பான்னு போனவருக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சது. பல காலம் தில்லையில இருந்து உருகுறாரு. அந்த தில்லையில இருந்து கதறல் தான் கோயில் மூத்த திருப்பதிகமா நம்ம பார்த்தோம். சிரிப்பார் கழிப்பார்லாம் அங்கதான் வந்தது. ஐயா சுவாமி ஏதாவது ஒரு திருமுகம் கொடு சாமி, ஏதாவது ஒரு பதில் கடிதம் போடு சாமி அப்படின்னு பலமுறை அவர் கெஞ்சி கேட்கிறாரு, ஆனாலும் வரல. கடைசியில இந்த பௌத்தர்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஈழ நாட்டுல இருந்து ஈஸியா நம்மளுடைய சோழ தேசத்துக்கு ஈஸியா வர முடியும். அந்த நம்மளுடைய தில்லை தான் அந்த கரையில இருக்கு. இந்த தில்லை கரை வழியாக தில்லையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா பௌத்த மதத்தை பரப்பலாம் அப்படின்னு நம்முடைய பௌத்தர்கள் அந்த பௌத்த மதத்தை பரப்புறதுக்கு பல செய்திகள் எல்லாரும் கேட்டு பௌத்த மதத்தை நோக்கி எல்லாரும் அவங்களும் மாறிக்கிட்டே இருக்காங்க. காரணம் என்ன? பௌத்த மத்த மதங்களுக்கு எல்லாரும் எளிமையா மதமாற்றம் செய்யறாங்க இல்லையா, மதமாற்றம் அடைஞ்சிடறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம சமயத்தினுடைய அந்த நீட்சிமையும் மாட்சிமையும் யாரும் சொல்றது இல்லை. நம்ம சமயத்தினுடைய நீட்சிமைனா எலாங்கேஷன், நம்ம சமயத்தினுடைய நீளம் இருக்கு இல்லையா, நீளமும் அதனுடைய பெருமையும் யாரும் சொல்றது இல்லை. நம்ம சமயத்துல இருக்கக்கூடிய ஒரு துளியை வச்சுக்கிட்டு தான் இன்னொரு சமயமே உருவாகுது. நம்ம சமயத்துல உள்ள ஒரே ஒரு லைனை வச்சுக்கிட்டு தான் இன்னொரு சமயம். ஆனா நம்ம சமயத்துல இருக்கக்கூடிய மொத்த அந்த ரகசியத்தையும் அந்த அருள்நிலையையும் யாரும் தெளிவா எடுத்து சொல்லவில்லை. இப்ப சொல்றாங்களான்னு கேட்டா இப்பயும் சொல்றது இல்ல, சொல்றத கேட்கறதும் இல்ல. நாம எந்த கோவில்லையும் போனா நீங்க போனீங்கன்னா மற்ற சமயங்கள கோயில் வழிபாடு என்பது எது? கிறிஸ்தவத்துல கோயில் வழிபாடுன்னா என்ன தெரியுமா? போன உடனே அவங்களுடைய நூல்களை படிக்கிறது தான் கோயில் வழிபாடு. அவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த நூல்களை படிப்பாங்க. அவர்களுக்கு கொடுத்த வேத நூல்கள் விவிலியத்தை எல்லாரும் படிப்பாங்க. அதை படிச்சு ஒருத்தர் பொருள் சொல்லுவார், அவ்வளவுதான்.
அதுதான் அவங்களுடைய வழிபாடு முறையே. நீங்க அது போல நீங்களுடைய திருக்குறானை அவர்கள் ஓதுவார்கள். அதை அதுக்கான பொருள் சொல்லுவாங்க. அப்போ எல்லா சமயத்திலையும் அவங்களுடைய வேத நூலுக்கு பொருள் சொல்வதுதான் அவங்களுடைய முதல் கட்ட வழிபாடா இருக்கு. ஆனா இங்க வேதம்னா எத்தனை கிலோன்னு கேட்கிற அளவுக்கு தான் நாம இருக்கோம். நாம யாருக்கும் எந்த விஷயமும் தெரியாது. அப்படியே தெரிஞ்சிருந்தாலும், அப்படியே சில பேர் சொன்னாலும், ஒரு தொடர் சொற்பொழிவுగా சொன்னாலும் அதை கேட்கக்கூடிய மக்கள் ரொம்ப குறைவு. அப்படியே அதை கேட்டாலும் அதை இருக்கக்கூடிய சாரத்தை உணர்கிறவங்க இன்னும் குறைவு. அப்படியே குறைஞ்சுக்கிட்டே போறதுனாலதான் நம்ம சமயத்தினுடைய பெருமை யாருக்கும் சொல்லப்படாதனாலதான் ஈஸியா வேற சமயத்துக்கு எல்லாரும் மாறுறாங்க. சரி, அப்ப அப்படி பௌத்த சமயத்துக்கு எல்லாம் மாறிட்டு இருக்கிறப்போ அந்த பௌத்த துறவி ஒருவர், பௌத்த அந்த மன்னன் சமய மாற்றத்துக்காக அந்த அவங்க இருக்காங்க இல்லையா, புத்த மதத்துல இருக்காங்கல்ல, புத்த பிட்சுகளுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? புத்த பிட்சுகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? அவங்களுக்கு பேர் என்ன? புத்த பிட்சுகளுக்கு பேர் என்ன? இன்னொரு பேரு நந்திகள்னு பேரு. நந்திகள்னு பேரு. நமக்கு நந்தி சொல்றோம்ல, புத்த பிட்சுகளுக்கு நந்திகள்னு பேரு. நந்திகள். அந்த நந்திகள் எல்லாம் அவங்களை கூப்பிட்டு அவர்கள் இப்ப நமக்கு நம்ம சொல்ற நந்திக்கும் புத்தர்கள் சொன்ன நந்திக்கும் வித்தியாசம் உண்டு. புத்த மதத்திலையும் யானை முகத்துல உள்ள வடிவமுடைய ஒரு கடவுள் உண்டு புத்த சமயத்திலையும். நம்ம சமயத்திலையும் நமக்கு நம்மளுடைய விநாயக பெருமானுடைய முகமும் அந்த வடிவமாகவே இருக்கு. இதுல நிறைய சில ஒற்றுமைகள்லாம் இருக்கு, சில பிறழ்வுகள்லாம் இருக்கு. சரி, அதை பத்தி நமக்கு தேவை. இது திருச்சாளலுக்கு தேவையான விஷயம். திருச்சாளல் எப்படி பிறந்தது அப்படின்னா, இந்த பௌத்த மன்னன் பௌத்தர்கள் என்ன பண்ணாங்க, கேள்வி கேட்கறாங்க. உங்க சாமி நீங்க கும்பிடுறீங்க இல்லையா, உங்க சாமிக்கு இவ்வளவு ஓட்டை இருக்கு அப்படின்னு நிறைய குதர்க்கமான கேள்விகள் கேட்கிறாங்க. அப்படி கேட்கும் போது அதுக்கு பதில் சொல்ல முடியாம இருக்கும்போது என்ன பண்றாரு, நம்மளுடைய சுவாமிய நம்மளுடைய மாணிக்க வாசகர் அங்க அமர்ந்திருந்து வந்திருந்த அத்தனை பேரையும் ஊமையாக்குறாரு. யாரெல்லாம் கேள்வி கேட்டாங்களோ எல்லாரையும் ஊமையாக்குறாரு. ஆனா அவர் சொல்றாரு, மன்னன் சொல்றாரு, ஊமையாக்குறதெல்லாம் ஈஸிப்பா, எல்லாரையும் ஊமையாக்கிடலாம். ஆனா என்னுடைய மகள் பிறவியிலிருந்து பேசாம ஊமையா இருக்கா, ஊமைய பேச வைக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த புத்த மத துறவியினுடைய மகளை ஊமையை பேச வைக்கிறார். என்ன பேர்? இவங்க எல்லாரும் கேள்வி கேட்டாங்கல்ல, இந்த புத்த நந்திகள்லாம் கேள்வி கேட்டாங்க இல்லையா, புத்த பிட்சுகள் கேட்ட அந்த குதர்க்கமான அந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த பெண்ணை, ஊமை பெண்ணை வைத்து பதில் சொல்ல வைக்கிறார். அவங்க கேட்ட கேள்வி அவங்களால வச்சு பதில் சொல்ல வைக்கிறாரு. ஆடி போயிடுறாங்க. அத்தனை புத்தர்களும் நெற்றியில நீரிட்டு அப்படியே சைவர்களாக மாறுகின்றனர். புத்தம் அப்படியே கட் ஆகுது. எங்க கட் ஆகுது? தமிழகத்துக்கும் ஈழத்துல இன்னும் புத்தகம் இருக்கு. ஆனா நமக்கும் புத்தகத்துக்கும் அப்படியே அந்த கட் ஆகுது. அவ்வளோ பெரிய அருளை செய்தவர் என்ன. சப்போஸ் அதை செய்யல அப்படின்னா இன்னைக்கு நாம வழிபாடு செய்கின்ற தில்லை பெருமானுடைய கோயில் நமக்கு இருக்காது. அந்த கோவிலை ஆக்குபை பண்ணணும், அந்த கோவிலை புத்தமா மாத்தணுங்கிறது தான் புத்தர்களுடைய ஒரு பெரிய ஒரு விஷயம். நம்ம பாக்குற திருநணிக்காட்டு பள்ளி, திருச்சிராப்பள்ளி, அப்புறம் நிறைய பள்ளிகள் வருது இல்லையா, எங்கெல்லாம் பள்ளின்னு வருதோ அதெல்லாம் புத்த மடங்களா இருந்தத அப்படியே அவர்கள் துறவிகள் எல்லாம் என்னவா மாறுறாங்க, சைவர்களா மாறி அவர்கள் அந்த சைவ சமயம் ஸ்தாபிதம் பண்ணப்பட்ட இடம் தான். அதனால அவங்க பேரை மாத்தல, பள்ளினே வச்சிருக்கோம். ஏன் பள்ளின்னு சொன்னாங்க? புத்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சொல்லி தருவாங்க, கல்வி சொல்லி தருவாங்க. எங்க கல்வி சொல்லி தருவாங்க அப்படின்னா, முன்னாடி இருந்த குருகுலம் மாதிரி கிடையாது. குருகுலம்ல என்ன பண்ணுவாங்க, குருநாதர் எங்க இருப்பாரு? காட்டுக்குள்ள இருப்பாரு. இங்க இவங்க காட்டுக்குள்ள இருக்க மாட்டாங்க, குகைக்குள்ள இருப்பாங்க. இந்த குகையில அவர்கள் தூங்குற இடம் இருக்கு இல்லையா, பாய் மட்டும் கையில வச்சுக்குவாங்க. அவங்க புத்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பாய கக்கத்துல இடுக்கத்துல வச்சுக்குவாங்க, ஒரு மயிர்பீலி வச்சுக்குவாங்க. அது மாதிரி அவர்கள் பாய விரிச்சு சமணர்கள் மாதிரி புத்தர்களும் அவர்கள் எங்க படுத்து தூங்குறாங்களோ அந்த பெட்ரூம்லயே அவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நல்லா கவனிக்கணும். அவங்க படுத்து தூங்குனாங்கல்ல, படுத்து தூங்குனா அது பெட்ரூம் தானே, அது எந்த இடத்துல தூங்குனாலும் பெட்ரூம் தான். நம்ம வேற ரூம்ஸ் கிடையவே கிடையாது, ஒரே ரூம் தான். அந்த ஒரு ரூம்ல அந்த இடத்துல படுத்து தூங்குன இடம் பள்ளி. அந்த இடத்துல அவர்கள் கல்வி கட்டனால எங்க போறேன்னா புத்தர்களுடைய பள்ளிக்கு போறேன்னு சொன்னாங்க. பள்ளினா என்ன அர்த்தம்? தூங்குற இடம்னு அர்த்தம். கல்வி சாலை அப்படின்னு சொன்னாதான் அதுக்கு நல்ல பொருள். பள்ளினா என்ன அர்த்தம்? பள்ளிக்கூடம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது புத்தர்களுடைய வார்த்தை, அது தூங்குற இடம். சரியாத்தான் பேர் வச்சிருக்காங்க. ஏன் இன்னைக்கும் குழந்தைங்க போய் நல்லா நிம்மதியா தூங்குற இடம் இதுதான், பள்ளிக்கூடம் தான்.
பள்ளிக்கூடம் தான். அதனால பள்ளிக்கூடம்னு பேர் வச்சனாலேயும் என்னவோ தெரியல, இன்றளவும் குழந்தைகள் எல்லாம் போய் அங்க தூங்குறாங்க. ஆனா பள்ளி என்பது வார்த்தை, அது என்ன வார்த்தை அப்படின்னா ஆகு பெயராக வந்தது. யாரு? புத்தர்களுடைய பள்ளியே அவர்கள் தூங்குற இடத்திலேயே அவர்கள் பாடசாலையா வச்சனால பாடசாலைன்னு சொல்லலாம், அல்லது கல்விச்சாலைன்னு சொல்லலாம், அல்லது கல்வியகம்னு சொல்லலாம். அப்படி பெயர் மாற்றம் செய்திருந்தா நல்லா இருக்கும். ஆனா அந்த பள்ளிங்கிறத மட்டும் நம்ம பிடிச்சுக்கிட்டோம். இந்த பள்ளிக்கூடம்ன்றதை வச்சு இன்னைக்கு நடுநிலை பள்ளி, உயர்நிலை பள்ளி, பள்ளின்னு சொல்லி எல்லா பள்ளியிலையும் எல்லாரும் என்னதான் பண்றோம்? நல்லா நல்லா சமணர்கள் போல தூங்குறோம். சமணர்களுக்கு ஒரு நிலையான கொள்கை இல்லை அப்படிங்கறதுனால பள்ளிகள்லயும் அந்த மாதிரி இருக்கு. அதனால இந்த பள்ளிங்கிற வார்த்தையே முதல்ல நாம எடுக்கணும். பள்ளிங்கிற வார்த்தையே என்னது? அது தூங்கக்கூடிய இடம் தானே தவிர அது கல்வி கற்கின்ற இடம் இல்லை. சமணர்களுடைய புத்தர்களுடைய சமணர்களுடைய அந்த பள்ளி அவர்கள் தூங்குற இடத்திலேயே அவர்கள் சொல்லி கொடுத்தனால அவங்க அத என்ன சொன்னாங்க. ஆனா நமக்கு நீங்க கேட்கலாம், நம்மளும் அப்படித்தானே செஞ்சிருக்கணும், நம்ம குருநாதரும் அப்படித்தானே செஞ்சிருக்கணும். ஏன்னா குருநாதருக்கு ஒரு சின்ன ஹட்டு தானே இருக்கும். குருநாதருக்கு சின்ன ஹட்டு தான் இருக்கும், அதுக்குள்ளதான் தூங்குவார், குடிசைலுக்குள்ள தூங்குவாரு. அப்போ அங்கேயும் பள்ளின்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா தூங்குற இடத்துல பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி தர மாட்டாங்க. எங்கதான் சொல்லி தருவாங்க? மரத்தினுடைய அடியில. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு இடம் இருக்கு. நமக்கு வேதம் சொல்லி தரணும்னா மரத்தடி, உங்களுக்கு பிராக்டிக்கல் கிளாஸ்னா அந்த ஃபீல்டுக்கே கூட்டிட்டு போயிடுவார் குருநாதர். அதே போல எல்லாம் அப்படி செஞ்சனால தூங்குற இடத்துல நாம படிக்கிற வழக்கம் நமக்கு கிடையாது. தூங்குற இடத்துல அதனால சமணர்களுடைய புத்தர்களுடைய பள்ளியிலேயே இவர்கள் எல்லாம் இருந்தனால அதுக்கு பள்ளிக்கூடம்னு பேர் வந்தது. அதனாலதான் இன்றளவு பள்ளின்னு சொல்றோம். ஆனா பள்ளி அப்படிங்கிற வார்த்தை சரியான வார்த்தை அல்ல. ஆக இந்த புத்தர்களுடைய அந்த வாதுல கேட்கப்பட்ட அந்த கேள்வி இருக்கு இல்லையா, அந்த கேள்விக்கு புத்தர்கள் கேட்ட கேள்விக்கு புத்தர்களை ஊமையாக்கி அந்த புத்த இளவரசியை வைத்து அவர்களுக்கு பதில் சொல்ல வைத்த மிகப்பெரிய ஒரு ஒரு ஆளுமையான இடம்தான் மணிவாசகருடைய மொத்த அந்த வரலாற்றிலையும் மிகச்சிறந்த ஆளுமையான இடம். மணிவாசகரை உலகுக்கு உணர்த்திய இடம் அப்படிங்கிற இடம் எதுன்னா ரெண்டு இடம். ஒண்ணு பிட்டுக்கு பெரம்படி பெற்ற இடம், இன்னொன்னு புத்தர்களை வாதில் வென்றது அப்படிங்கிற இடம். அப்ப இந்த புத்தர்களை வாதில் வென்று அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களைத்தான் இந்த திருச்சாளல் அப்படின்னு இந்த பகுதியாக சொல்லுகின்றாங்க. இந்த சாளல் அப்படின்னா அது விளையாட்டுற கேம். அது எப்படி நமக்கு பூவல்லி, அப்புறம் பொன்னூஞ்சல், அப்புறம் தெல்லோயனம், இதெல்லாம் ஒரு மகளிர் ஆடுகின்ற விளையாட்டு அப்படின்னு சொல்றோமோ அது போல சாளல் என்பதும் மகளிர் விளையாடுகின்ற விளையாட்டு. என்ன, ஒருத்தி ஒருத்தன் இடைத்துரைப்பா, இன்னொருத்தி அவனை பத்தி உயர்த்தி பேசுவான். இதுக்கு பேரு சாளல்னு பேரு. அந்த மாதிரி ஒரு நையாண்டியா சொல்லுவாங்கல்ல, என்ன தெரியும் உங்க வீட்டுக்காரரு, அவர் என்ன அங்க பார்த்தோமே, உங்க வீட்டுக்காரரு சின்ன வயசுல சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு தெரிஞ்சது நாங்க தான் பார்த்தோமே அப்படின்னு நக்கலா சொல்லும் போது, அவர் இன்னைக்கு 1000 பேருக்கு சாப்பாடு போடுறதா வந்திருக்காரே அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணொருத்தி சொல்லி, ஆக ஒருத்தி இடித்தும் ஒருத்தி வாழ்த்தையும் பாடுகின்ற அந்த பாடல் முறைக்கு சாடல் அப்படின்ற பேர் உண்டு. அது சாடல் தான் அர்த்தம். சாடல் தான். சாடல்னா ஒருத்தவங்களை சாடி சாடி பாடுது, அது சாடல் என்று அந்த மகளிர் விளையாட்டுக்கு சொல்லும். மகளிருக்கே உரிய அந்த ஒரு விஷயம். அவங்க என்ன பண்ணுவாங்க, நக்கல் நையாண்டியா எல்லாத்தையும் கேட்கிற மாதிரி அந்த காலத்துல கேட்கிறாங்க, அதுக்கு பதில் சொல்லணும். இந்த சாடல் நிறைய இடங்கள்ல பாடுறாங்க. எங்கன்னா மன்னனுடைய பராக்கிரமம். மன்னன் இருக்கான்ல, ஒரு மன்னன் இருக்கான் அப்படின்னா மன்னனை பற்றி ஒருத்தவங்க குறை சொல்லுவாங்க. இந்த மன்னன் இங்க தோத்து போயிட்டானே, இந்த மன்னன் இந்த இடத்துல இது தப்பு பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லும் போது அந்த மன்னனை பற்றி உயர்வாக பல இடங்கள்ல இன்னொரு பெண் சொல்லுவார். அப்படின்னு சொல்லி சொல்லி விளையாடுவது போல அமைவதுதான் இந்த சாளல். சாளல் நிறைய இடங்கள் இருந்தாலும் இந்த திருச்சாளல் அப்படிங்கிறது நமக்கு இந்த முறையில நமக்கு கிடைச்சது நம்ம திருவாசகத்துல. இந்த திருச்சாளல் படிக்கிறப்போ என்ன கிடைக்க போகுது அப்படின்னா என்ன அப்படின்னா, முக்கியமான செய்தி, இந்த திருச்சாளல் படிக்கிறனால சிவகாருண்யம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. பதிமுதுநிலை என்று சொல்லுகின்ற அந்த நிலைப்பாடும் கிடைக்கும். திருச்சாளல் படிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சிவகாருண்யம் கிடைக்கும். சிவகாருண்யம் அப்படின்னா என்ன? சிவனுடைய பெரும் கருணை நமக்கு கிடைக்கும். அடுத்து சிவனுடைய அந்த ஒரு நிமிஷம் சாமி அப்படின்னு
சிவனுடைய பதிமுதன்மையின் அர்த்தம். பதிமுதன்மைனா சிவபெருமான் தான் உயர்ந்தவன் அப்படிங்கிற அந்த பதிமுதன்மையை தெரிஞ்சாதான் மொத்த சைவத்தினுடைய விஷயமே விளங்கும். நாம எல்லாரும் தீக்கை வாங்கும் போது சமய தீக்கை சொல்றோம் இல்லையா, இந்த சமய தீக்கையில என்ன சொல்லப்பட வேண்டும் அப்படின்னா பதி முதுநிலை, இறைவன் பதி என்று சொல்லுகின்ற சிவபெருமானுடைய முதுநிலை, சிவனுடைய பராக்கிரமம், சிவனுடைய அருள் சக்தி, இதெல்லாம் பெருசா சொன்னாதான் நாம ஏன் சிவத்தை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது. பரம்பொருளின் பொருள் சேர் புகழ் பரவுதல், சிவபெருமானுடைய பொருள் சேர், அவன் ஒவ்வொரு பொருளுக்கும், அவன் வைத்திருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன புகழ் இருக்குன்னு சொல்றது. அடுத்து பதிமுதன்மையை பறைசாற்றியது, சிவனது அருட்சக்தி ஆடல், அவனுடைய அருட்சக்தியினுடைய ஆடலை விவரிப்பது, சிவனுடைய காருண்யத்தை தருவது என்று பல சிறு குறிப்புகளை இந்த திருச்சாளல் அப்படிங்கிற இடத்துல நமக்கு நம்முடைய அருளாளர்கள், மாணிக்கவாசகர் பேர் வைக்கவே இல்லை. மாணிக்கவாசகர் எந்த பதிகத்துக்கும் பேர் வைக்கல, திருவாசகம்னு பேர் வைக்கல. திருவாசகம்ன்றது திருவாசகத்துல ஒரு தடவை கூட வராது. திருவாசகம்ன்ற வார்த்தை நம்மளுடைய நாவுக்கரசர் புராணத்துல திருவாசகம்னு ஒரு வார்த்தை வருது. நாவுக்கரசருடைய அந்த புராணத்துல நாவுக்கரசருடைய அந்த தேவாரத்தை பெருசு பண்றதுக்கு திருவாசகம்ன்ற வார்த்தை உண்டு. இப்ப திருவாசகம் அப்படிங்கிறது பின்னாடி வந்தவங்க ஒரு நிலைப்பாடா கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் தான் அப்படிங்கனாலும், இந்த திருவாசகம்ன்ற பேர் என்னமோ பெருசா எல்லாருடைய மனதை கவர்ந்து விட்டதுன்னு சொல்லி இந்த திருச்சாளல் படிக்கிறனால என்ன ஆகும்னா, சிவம் சிவம் உங்க மனசுல அப்படி பச்சவந்தியை தூக்கி போட்டா என்ன பண்ணலாம்? அந்த காலத்துல கொள்ளையடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? பச்சவந்தியை தூக்கி செவத்து மேல எரிஞ்சாங்கன்னா 10 பேர் ஏறினாலும் பச்சவந்தி அதை விடாது, அதை அப்படியே பிடிச்சுக்கிறோம், கிரிப்பா பிடிச்சுக்கிறோம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிவபெருமான் ஐயா உடும்பு உடும்பு மன்னிக்கணும், அடியன் மாத்தி சொல்லிட்டேன். உடும்பு 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 தான் தூக்கிறோம். உடும்பு, அந்த உடும்பு புடி போல நம்மளுடைய சிவபெருமானுடைய எண்ணம் இந்த மனசை விட்டு ஒரு காலும் அகலாம். அதுதான் இந்த திருச்சாளலுடைய மிகப்பெரிய. ஏன் அப்படின்னா பௌத்தர்களையே சைவர்களாக மாற்றிய பெருமை இந்த பாடலுக்கு உண்டு. கேட்ட பௌத்தர்கள் இருக்காங்கல்ல, இந்த கேட்ட பௌத்தர்கள் என்னவா மாறிட்டாங்க? தப்புன்னு போய் திருநீர் எடுத்து நெத்தியில போட்டு அடா போயா அப்படின்னு சொல்லியா அவனுடைய புகழை கேட்டு உருகி சிவனுக்கே அடிமை ஆயிட்டாங்க. பௌத்தர்களே சிவ அடிமை ஆனாங்கன்னா சிவனுடைய அடிமைகள் என்ன ஆவாங்க? தவிடு பொடு அடிமை, பொடி அடிமைன்னு சொல்லுவாங்கல்ல, தவிடு பொடி அடிமையாக மாறுகின்ற ஆற்றல். சிவபெருமானை விட்டு ஒரு கணமும் நீங்காத நிலைப்பாடு. சிவ ஏன் இப்படி பண்றான், இது என்ன காரணம் அப்படின்னு கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு விஷயம். நீங்க மற்ற சமயத்துல அந்த கடவுளை பற்றி கேள்வி கேட்டா உங்களுக்கு என்ன பேரு? மற்ற சமயம் இருக்குல்ல, மற்ற சமயத்துல நீங்க கடவுளை பற்றி ஒரு கேள்வி கேட்டா உங்களுக்கு என்ன பேரு? நீங்க இருக்கீங்க, போய் நம்மளுடைய தேவாலயத்துல போய் இயேசுநாதர் அது எப்படி ஆவியினுடைய ரூபத்துல பிறந்தாரு, அது எப்படி அது பிறக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவாங்க? தேவாலயத்திலிருந்து இந்த மறுபலன் சொல்லுவாங்க. தேவாலயத்துல என்ன பண்ணுவாங்க? உங்களை ஒண்ணும் இல்ல கவனிங்க. கலிலியோ தெரியல உங்களுக்கு? கலிலியோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? கலிலியோ என்ன சொன்னாரு? பூமி உருண்டை வடிவம்னு சொன்னாரு. கலிலியோ என்ன சொன்னாரு? பூமி உருண்டை வடிவம்னு சொன்னாரு. சொன்ன உடனே அவர் எங்க வேலை பார்த்தாரு? சர்ச்ல தான் வேலை பார்த்தாரு. கலிலியோ சர்ச்ல தான் வேலை பார்த்தாரு. அவருக்கு ஒரு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு உடனே அவர் என்ன பண்ணிட்டாங்க? சர்ச்ல இருந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. நீ இறை கொள்கைக்கு தவறானவன் அப்படின்னு. ஆனா நம்முடைய மணிவாசகர் என்ன பண்ணியிருக்காரு? அண்டப்பகுதி உண்டை பெருக்கம் அளப்பெரும் காட்சி அப்படின்னு ஒன்றனுக்கொன்று பகரின் 100 கோடியாய் விரிந்தனன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாரு? இந்த உலகம் அனைத்தும் அண்டங்கள். அண்டம் என்னது? அண்டம் என்ன சாமி? அண்டம்னா என்ன? அண்டம்
பால்வெளி மண்டலம், மில்கி வே உருண்டை 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 ஐயா உருண்டை. முட்டைன்னு அர்த்தம். முட்டை முட்டை அண்டம்னா முட்டைன்னு அர்த்தம். முட்டை முட்டை வடிவம் இருக்குல்ல, அது கோள வடிவம் தானே. அது எப்படி இருக்கு? அதுக்கு பேரு தான் அண்டை, அண்டம்னு அர்த்தம். அதுக்கு பேர் அண்டம்னு அர்த்தம். அது மாதிரி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளும் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளும் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி மணிவாசகர் கலியுக காலத்துக்கெல்லாம் முன்னாடியே திருவாசகம் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அது என்ன எப்படி இருக்கு? அது எப்படி இருக்கு? இது வந்து நாம உருண்டைங்கிறத கண்டுபிடிச்சு 9 கிரகம்னு கண்டுபிடிச்சு நாளைக்கு வர்ற சந்திர கிரகணத்தை என்னைக்கும் பஞ்சாங்கமா எழுதி கண்டுபிடிச்ச நம்மளுடைய விஷயம் எப்படின்னா அது சொல்லவே முடியல. ஆக மற்ற சமயத்துல இன்னைக்கு நினைச்சு பாருங்க, இன்னைக்கு சயின்ஸ் என்ன சொல்லிடுச்சு? சயின்ஸ் என்ன சொல்லிடுச்சு? பூமி என்ன எப்படிப்பட்டது? தட்டையா உருண்டையா? உருண்டைதான் சொல்லிருக்கேன். உருண்டை வடிவம் சொல்லிருச்சுல்ல. அப்ப இப்ப என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் மதத்துல இருந்து தள்ளி வைக்கணுமா இல்லையா? சயின்ஸே தள்ளி வைக்கணும். சயின்ஸ் பேசுற அத்தனை பேர்த்தையும் மதத்துல இருந்து தள்ளி வைக்கணும்னா இல்லையா? அன்னைக்கு கலிலியோ தள்ளி வச்சாங்கல்ல, இன்னைக்கு தள்ளி வைக்க முடியுமானா முடியல. சரி நாங்க ஏத்துக்கிறோம்ன்றாங்க. எப்படின்னு பாருங்க. ஆனா நம்ம சமயத்துல அந்த உருண்டை வடிவத்தையே சொல்லியிருக்காங்க. முழுவதுமாக உருண்டை வடிவமே சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு நம்மளுடைய சமயம் வந்து நீங்க எத்தனை வருஷம் அப்டேட் ஆனாலும் இதுவும் அப்டேட்ல இருக்கும். இந்த சமயம் வந்து உன்னை பழம்பொருக்கும் உன்னை பழம்பொருளை பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பெற்றியனை அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு நீங்க எவ்வளவு அட்வான்ஸா இப்ப சொல்றாங்க. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இன்னொன்னு சொல்லிக்கிறேன், முக்கியமான செய்தி. எல்லாரும் முடிஞ்சா நீங்க உற்று கவனிக்கலாம். இது என்னன்னா, இன்னைக்கு வந்து பூமி எப்படி உருவாச்சு? பூமி மட்டும் இல்ல, சூரியன். பூமிக்கு முன்னாடி என்ன உருவாச்சு? சூரியன்ல இருந்து வெடிச்ச துகள் தான் ஒண்ணு பூமி. அது எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? அதான் பூமி. இந்த சூரியன் போல பல மண்டங்கள்லாம் இருக்கு, அண்டங்கள்லாம் இருக்கு இல்லையா? பல கிரகங்கள்லாம் இருக்கு, வேற வேற மண்டலங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் எப்படி உருவாச்சு அப்படின்னு எல்லாரும் பின்னோக்கி போகும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இடத்துல துமின்னு ஒண்ணு வெடிச்சுது. என்ன சொல்றாங்க? ஒரு இடத்துல துமின்னு ஒண்ணு வெடிச்சுது. அதுக்கு பேரு பெருவெடிப்புன்னு சொல்றாங்க. பெருவெடிப்பு. இதுக்கு ஆங்கிலத்துல பிக் பேங்க்னு சொல்லுவாங்க. பிக் பேங். பேங்க்னு அர்த்தம். பேங்கிங்னா ஒரு பெல்ல அடிச்சோம்னா அது பேரு பேங்க்னு சொல்லுவோம் இல்லையா? பேங்கிங். அது மாதிரி டங் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுதான். எப்படி டங் அப்படின்னு சத்தம் கேட்டு ஒரு பெருவெடிப்பு வந்துதான். அந்த பெருவெடிப்புல இருந்துதான் மாஸ் அப்படின்னு சொல்லுகின்ற இந்த பருப்பொருள்கள் எல்லாம் தோன்றின அப்படின்னு சொல்லி. இதத்தான் நாம் என்ன சொல்றோம்? நாம அப்பனுடைய உடுக்கையினுடைய ஒளி, அந்த பறை ஒளியிலதான் இந்த உலகமே தோற்றம் சொல்றோம். ஏன்னா அந்த துடிதான் எதுக்கு ஆதாரம்? தோற்றத்துக்கு ஆதாரம் சொல்றோமா இல்லையா? இறைவன் கையில இருக்கக்கூடிய துடி என்று சொல்லுகின்ற அந்த பறைநாதம் தான் எல்லாத்தையும் தோற்றுவித்ததுன்னு சொல்றோம். இந்த பறைநாதத்துக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா, அவங்க கேக்குறாங்க, வெடிச்சது இல்ல, சப்தம் வந்துதா ஒளி வந்துதான்னு கேக்குறாங்க. முதல்ல சப்தம் வந்துதா முதல்ல ஒளி வந்துதா அப்படின்னு கேட்டா முதல்ல சப்தம் தான் வந்ததுன்னு சொல்றோம். அதற்கு பின்னதாக தான் ஒளி வந்ததுன்னு சொல்றோம். எப்படி பாருங்க, நாதம் தான் முந்தி, நாதத்துக்கு வருகின்ற ஒளி ஆகிய விந்து பின்னாடி. நம்மளுடைய 36 தத்துவங்கள் எப்படி இருக்கு? நாதம் விந்துன்னு தான் இருக்கு. மின்னல் வெட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, எது வரும் முன்னாடி? மின்னல் தடீர்னு வெட்டுது. என்ன வரும் முன்னாடி? சப்தம் தான் முன்னாடி வருமா? பின்னாடி வரும். என்ன காரணம்னா சப்தத்தினுடைய அந்த டிராவலிங் அளவு சின்னது, அதனால அது பின்னாடி வருது. சரி, ஆனா உண்மையா பார்த்தோம் அப்படின்னா அந்த பெருவெடிப்பு கொள்கையில நாதம் என்ற சப்தத்தின் மூலமாகத்தான் பருப்பொருள்கள் உருவாகினன்னு சொல்றோம். அதனாலதான் சொற்றுணை வேதியன் ஓம் என்ற சொல்லின் துணை கொண்டு அனைத்து பொருள்களையும் வேதித்து உருவாக்குனானா யாரு? நம்முடைய சிவபெருமான். சொற்றுணை வேதியன். அவன் என்ன பண்றான்? சொல் அப்படின்னா என்னது? சொல்லுக்கு என்னது? நாதம் தானே, சவுண்டு தானே. இந்த சொல்லின் துணை கொண்டு சிவபெருமான் அத்தனை பொருள்களையும் வேதித்து உருவாக்குறான். அதனால அவன் பேர் என்னது?
சொற்றுணை வேதியன். அதனாலதான் இன்னைக்கு நம்ம மந்திரங்கள் சொன்னா பஞ்சபூதங்களும் நிலைக்கும்னு சொல்றோம். பஞ்சபூதம் ஏண்டா நீ சொல்ற மந்திரத்துல பஞ்சபூதம் எப்படா வேலை செய்யும்னு யாராவது கேட்டா, பிக் பேங் தியரின்னு உனக்கு தெரியுமாப்பா? பிக் பேங் தியரி, நாதத்தினாலதான் பொருள்கள் உருவாச்சுன்னா பொருளை இயக்கக்கூடிய ஆற்றல் நாதத்திற்கு உண்டு. ஆமாவா இல்லையா? அப்போ இன்னைக்கு மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் இன்னொரு தியரி வருதுன்னு வச்சுக்கோங்க. பிக் பேங் தியரி இப்பதான் வந்தது. எப்போ? 10 வருஷத்துக்கு முன்னாடிதான் வந்தது. இந்த பிக் பேங் தியரிக்கு அப்புறம் இன்னொரு தியரி வந்தாலும் அந்த தியரியும் எதுக்குள்ளதான் இருக்கும்? அண்ட சராசரத்துக்குள்ளதான் நாதத்துக்குள்ள இருக்கும். இல்ல யாரு கரெக்டா சொல்றாங்க? இனிமே ஒரு புது தியரி வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த தியரியும் எதுக்குள்ள இருக்கும்? பிக் பேங் ஒளிக்குள்ள. சத்தம் நாதத்துக்குள்ளதான் இருக்கும். கரெக்டா பிடிக்கணும். சரி, புதுசா ஒருத்தர் வேற என்ன சொல்றாரு, இல்ல நாதம் இல்ல வேற என்னமோ ஒண்ணு இருக்குன்னு ஒருத்தவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் எதுக்குள்ளதான் இருக்கும்? அதுவும் நம்ம சைவத்துக்குள்ளதான் இருக்கும்னு சொல்ல வரேன். சைவ சமய கோட்பாட்டுக்குள்ள இருக்கிறது அத்தனையுமே சயின்ஸ் தான். சயின்ஸ் திகைக்கிற இடத்தையும் தாண்டி பயணிக்கக்கூடிய ஆற்றல் சைவத்துக்கு உண்டு. மற்ற எல்லா சமயமும் பழைய பஞ்சாங்கத்தையே பாடிக்கிட்டு இருக்கிறப்போ, சைவ சமயம் மட்டும் நீங்க என்ன புது தியரி கொண்டு வந்தாலும் அந்த தியரி அதனுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிற தன்மை உடையது நம்மளுடைய சமயம். இதுல பௌத்தர்களும் சமணர்களும் வானம் அப்படிங்கிற பூதம் இல்லை அவங்களுக்கு. வானம்ன்ற பூதம் நம்ப மாட்டாங்க. 4 பூதம் தான். யாருக்கு? சமணர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் 4 பூதம் தான். 5வது பூதம் கிடையாது. நல்லா கவனிக்கணும், 5வது பூதம் கிடையாது. வானம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நட்சத்திரம் தெரியுமா, விண்மீன் தெரியுமா, சந்திரன் தெரியுமா, சந்திர கிரகணம் தெரியுமா? இன்னைக்கும் அஸ்வினி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், அத்தனை 27 நட்சத்திரங்களும் நம்ம சொல்றோம். 27 நட்சத்திர கூட்டங்களும் இருக்கு, இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்கு கண்டுபிடிச்சு சொல்றாங்க. நீங்க சொல்றீங்களா அஸ்வினி நட்சத்திரம்? அது ஏன் அப்படின்னா அங்க அவத்த வில்லறிகிற மாதிரி இருக்கிறான். அதனாலதான் துலாம் ராசிக்குரிய நட்சத்திரங்கள் எப்படி இருக்குன்னா அது பார்க்க தராசு மாதிரி இருக்கு. அதனால துலாம் ராசிக்குரிய நட்சத்திரங்கள்லாம் தராசு, அது கான்சலேஷன் சொல்றாங்க வானவியல்ல. அந்த கான்சலேஷன் தான் அந்த நட்சத்திரங்கள் தூவி இருக்கக்கூடிய அதை பார்க்கும் போது. இன்னைக்கும் சாட்ட நட்சத்திரம் தெரியுமா இல்லையா? எல்லாத்துக்கும் சாட்ட நட்சத்திரம் எல்லாத்துக்கும் தெரியுமா? யார் யாரா கொஞ்சம் இப்ப கொஞ்சம் எனக்கு எல்லாம் கொஞ்சம் எஸ் கொடுங்க, இல்லாட்டி கொஞ்சம் ஒரு சின்ன தம்சம். சாட்ட நட்சத்திரம்னா வடக்கு திசை நோக்கி 3 நட்சத்திரம் பாத்துறீங்களா? ஒண்ணு பெருசு, சிறுசு, அதுக்கடுத்து சிறுசு, அப்படி இருக்கும். அப்படி வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய நட்சத்திரம் சாட்ட நட்சத்திரம். அது வடக்கு திசையை காட்டக்கூடிய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள்னா என்ன? நல்லா கவனிக்கணும். நட்சத்திரங்கள்னா என்ன, வானவியல்னா என்ன, கிரகணம் என்ன, அது எப்போ கடல் பொங்கும், எப்ப கடல் அமைதியாகும், எந்த பக்கம் நேரோட்டம் இருக்குன்னு எல்லாத்தையும் பொருள் உணர்ந்தவன் யாருன்னா உலகத்துக்கே தமிழன் மட்டும்தான். ஏன் தமிழன் மட்டும்தான் கடற்பயணத்தை மேற்கொண்டவன். முதல்ல கடற்பயணத்தை மேற்கொண்டு வானம் தான் அவங்களுக்கு என்ன காட்டி? கடிகாரம். வானம் தான் கடிகாரம். அந்த வான கடிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் பல இடங்களுக்கு போய் தமிழர்கள் நிறைய இடங்கள்ல அவர்கள் பரிவர்த்தனை செய்திருக்காங்க. ரோமாபுரி மற்ற இடங்கள்லாம் பரிவர்த்தனை செய்திருக்காங்க. அப்படின்னா அப்பேற்பட்ட பரிவர்த்தனைகள் நடந்த இடமாக அமைவது நம்மளுடைய. ஆக என்ன சொல்ல வரேன், அடியன் சொல்ல வந்தது என்னன்னா, நம்ம சமயமும் சைவ சமயமும் அறிவியலும் ஒண்ணுக்கொண்ணு முரண்படாத வகையிலேயே போயிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். ஆனா மற்ற சமயங்கள்லாம் நம்ம இன்னைக்கு ராஜாங்க சமயம்னு பேர் சொல்றாங்கல்ல, மற்ற சமயங்கள் எல்லாம் ஐயோ எங்க சமயம் பெருசுன்னு. அந்த சமயங்கள்லாம் ஒரு காலத்துல என்ன சொல்லுச்சு? பூமி தட்டைன்னு சொல்லுச்சு. அந்த சமய ஆச்சாரியர்கள் பூமி தட்டைன்னு சொல்லி பூமியை உருண்டைன்னு சொன்னவங்க நிக்க வச்சு கல்லாலையும் அடிச்சு கொண்டாங்க. எவ்வளவு பெரிய பாவம் பாருங்களேன். பூமி உருண்டைன்னு சொன்னவங்களை நீங்க நம்மளுடைய சமயத்துக்கு எதிராக சொல்றீங்க, சமயத்துக்கு எதிரானவர்கள் இருக்கக்கூடாது, உங்களை கல்லாலே அடிச்சு கொன்னவங்க இன்னைக்கு இதை ஏத்துக்கிட்டு நிக்கிறாங்க. ஆனா நாம உருண்டை பிறக்கம் அப்படின்னு சொல்லி உலகம் எப்படி பிரிந்ததுன்னா உருண்டையா இருந்தது, பல கோள வடிவங்களா இருந்தது. அது இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இது விரிந்து கொண்டே செல்கின்றது. அது மாதிரிதான் மணிவாசகர் நூற்பட 100 மேற்பட கோடி விருந்தனவா? அது என்னது? அந்த அண்ட பகுதி
ஒன்றனுக்கு ஒன்று நின்றழில் பகலின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. முடிஞ்சு போச்சு. எது? பிக் பேங் தியரியே முடிஞ்சு போச்சு. பிக் பேங் தியரி என்ன சொல்றாங்க? வெடிச்சுச்சே, அது சுருங்குதா விரியுதான்னு கேட்டா அது விரிந்து கொண்டே செல்கின்றதுன்னு சொல்றாங்க. அதையும் நம்ம சாமி ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க. ஆழ்கடல் நீரை அமிழ்த்தி முகலினும் நாளி முகவா நாள் நாளி அப்படின்னு சொன்னாங்க. யார்? ஔவையார். என்ன சொன்னாங்க? ஆழ்கடல் நீரை அமிழ்த்தி முகலில் ஒரு நாளி எடுத்துட்டு ஆழ்கடல் நீர்ல போய் நல்லா அமைக்கி அமைக்கி முகந்தாலும் ஒரு நாளி எவ்வளவுதான் பிடிக்கும்? ஒரு நாளி தண்ணி தான் பிடிக்கும். இத பாஸ்கல் விதின்னு இன்னைக்கு ஒரு புள்ளியில் அழுத்தப்படக்கூடிய திரவ புள்ளியானது எல்லா திசைகளிலும் சமமாக பரவி இருக்கும்னு பாஸ்கல் பின்னாடி இப்போ ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி வேலுண்டு வினை இல்லை. வினை இல்லை. ஆனந்தம் பண்ணும். வேலுண்டு வினை இல்லைன்னு போட்டிருக்கு. அது அர்த்தம் மாத்திரமா. ஆக முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வரோம்னா, நம்மளுடைய சமயமும் ஒரு நாளும் எதுக்கு வெளியில வரல, அறிவியலுக்கு புறம்பா வரல. மற்ற சமயங்கள் பௌத்தமா இருக்கட்டும், பௌத்தம் இன்னும் இதை ஒத்துக்கல. வானம்னு ஒண்ணு இருக்குன்னு ஒத்துக்கவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் பௌத்தம் அவங்க அன்னைக்கு எழுதுனது தானே, அதை அப்டேட் பண்ண முடியுமா? அப்டேட் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? எதையும் மாத்த. ஆனா சைவத்துல அப்டேட் உண்டு. சைவத்துல அப்டேட் உண்டு. யாரு? திடீர்னு பார்த்தா வள்ளலார் பேசுவாரு, தாயுமானவர் பேசுவாரு, அதுக்கடுத்து வந்த திருப்புகள்ல நம்மளுடைய அருணகிரிநாதர் பேசுவார். அத்தனையும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம எல்லாத்தையும் நம்மளுடைய பகுதியில ஏத்துக்கணும். ஆனா அவர்கள் ஒரே ஒரு நூல் தான். அந்த நூல்ல நீங்க என்ன பண்ண முடியாது? அப்டேட் பண்ண முடியாது. அப்டேட் பண்ண முடியாதது எப்படி எல்லா சமூகத்துக்கும் பொருந்தும்? எல்லா சமூகத்துக்கும் எப்படி பொருந்தும்? சரி, இதெல்லாம் நம்ம அவங்க சொன்னா அவங்களும் நிறைய செய்திகள்லாம் சொல்றேன். சரி, நாம இப்போ நம்மளுடைய திருச்சாளலுக்குள்ளேயே வரும். திருச்சாளல் புத்தர்களால கேட்கப்பட்ட கேள்வி. ஒவ்வொரு கேள்வியும் நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி. யார நாக்கப்படுங்கிற மாதிரி? சைவர்களை நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி. ஒவ்வொரு கேள்வியும் நறுக்கு தரிச்ச மாதிரி கேள்வி. அத்தனை கேள்வியும் ரொம்ப சுருக்கமா ரொம்ப அழகா நம்மளுடைய சுவாமி பாடி புத்தர்களை வாதில் வென்ற இடம். புத்தர்களே இத கேட்டு சைவ சமயத்துக்கு மாறுனா சைவர்கள் கேட்டு என்னவா மாறலாம்னா இன்னும் பெருமானுக்கு அடிமை தொண்டு முழுமையா செய்யலாம் அப்படிங்கிற செய்தி. அதனால நான் இப்ப 46 பேர் இருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய மிகச்சிறந்த திருவடி வணக்கம். என்னன்னா, நீங்க எதுக்கு வரீங்களோ வரலையோ கண்டிப்பா திருச்சாளல் முழுவதுமா வந்துருங்க. திருச்சாளல் முழுவதுமா வந்துட்டீங்கன்னா சிவபெருமானை பற்றி எந்த டவுட்டும் எப்பயும் வராது. அவனுடைய பராக்கிரமத்தை அதிகமா புரிஞ்சுக்கிற இடம். நமக்கிட்ட என்ன கேள்வி மனசுக்குள்ள இருக்கோ அது எல்லா கேள்வியும் யாரு கேட்டா? புத்தர்கள் கேட்டாங்க. ஆமா இப்படி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆக நான் அடியன் சொல்ற ஒரு விஷயம், சிவனுடைய பராக்கிரம நிலையை உணர்ந்துட்டா நாம அவரை விட்டு போக மாட்டோம். தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இதை விட சிறந்த விஷயம் எதுவும் இல்லை. அதனால முடிஞ்சா மற்ற அடியவர்களையும் யாரும் சிவனை பத்தியே அறியாதவர்கள்கிட்டையும் சொல்லி நம்ம குடும்பத்துக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு முயற்சி செய்யுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இப்போ நம்ம திருச்சாளர்களை பார்க்கலாம். எல்லாரும் கையில திருநீர் எடுத்து வச்சு, எல்லாரும் கையில திருநீர், எல்லாரும் கைகள்ல திருநீர் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கலாமா? அடிநாயன் எடுத்து வச்சுட்டு, இது அடிநாயனுக்கு விஜயகுமார் ஐயா கொடுத்த இந்த திருவோடு. அந்த திருவோடுல எப்பயுமே திருநீர் வச்சிருக்கேன். அதனால இந்த திருவோடு திருநீரை அடியன் வச்சிருக்கேன். திருநீற்று கோயில் இது எல்லாமே திருநீற்று கோயில். நம்ம வச்சிருக்கிறது எல்லாமே திருநீற்று கோயில். திருநீற்று கோயில் என்பது சிவபெருமான் முருகப்பெருமானும் உறைந்திருக்கக்கூடிய இடம். நீங்க திருநீர் வச்சிருக்கணும். அதனால பூசுவதும் வெந்நீர் சொல்ல போறோம். இந்த பாடல் பாடுறப்போ எத்தனை முறை உகந்து நீங்க திருநீர் பூசுறீங்களோ அத்தனை முறை அந்த உணர்வு உங்களுக்குள்ள ஏற்படும். அதனால பாடலாம். ஓவிய செல்வி அம்மா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சுவாமி இருக்கீங்களா? சுவாமி ஐயா சிவாய் நமங்க. திருவடி வணக்கம். திருவடி வணக்கம் சுவாமி. திருவடி வணக்கம். திருச்சாளல்ல அந்த பூசுவது வெந்நீர் பாட முடியுங்களாம்மா? நமச்சிவாய். பாடுறேங்க.
ஐயா அது தலைப்பு மட்டும் எத்தனாவதுன்னு சொல்லுங்க. நாளைக்கு 11 சாமி. 12 திருச்சாளர். ஐயா 12. திருச்சிற்றம்பலம். பூசுவதும் வெந்நீரு பூண்பதுவும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் மறை போலும் காணேடி. பூசுவதும் பேசுவதும் பூண்பதும் கொண்டென்னை ஈசனவன் எவ்வுயிர்க்கும் மகிழ்ச்சி. பிரேமாமா வாய்ப்பு இருக்குதுங்களா சுவாமி? பாடுறேங்கய்யா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சாளல் சிவனுடைய காருண்யம். பூசுவதும் வெந்நீரே பூண்பதுவும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் மறை போலும் காணேடி. பூசுவதும் பேசுவதும் பூண்பதும் கொண்டென்னே ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ. ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ. சாழலோ 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 சாழலோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றிங்க சுவாமி. இறுதியாக அம்மா சாந்தி அம்மா அவர்கள் சுவாமி வாய்ப்பு இருக்குதுங்களா? சாமி இந்த பாட்டு எப்படி பாடுனீங்களா? 2 லைன் நான் பாடனா இன்னும் 2 லைன் பிரேமாவோ அல்லது மூதேசையோ பாடு. அப்பதான் போட்டி பாடுற மாதிரி இருக்கு. அருமை. மகிழ்ச்சி. சாந்தி அம்மா பாடட்டும். நான் வந்து தாளம் போடுறேன்யா. கேள்வி கேட்கிற மாதிரியும் அதுக்கு பதில் சொல்ற மாதிரியும் 2 லைன் இன்னும் 2 லைன் அடுத்தவங்க பாடுற மாதிரி இந்த பாட்டு அமைச்சா நல்லா இருக்குங்க. நான் விட்டுறதில்ல, அப்படிதான் பாடுவாங்க. அதனால சொல்றேன். சந்திரமா நான் பாடுற 2 லைன் நீங்க அடுத்து நீங்க பாடுங்க. திருச்சிற்றம்பலம். பூசுவதோ வெந்நீரே பொங்க திருமணி மறை போலோ காணேடி. சரியா கேக்கல. போசுவதோ பேசுவதோ சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். கேக்குறா அவ பாடல. அருமை. அம்மா கேக்குறா, ஒருத்தி கேக்குறா. அதாவது ஐயா ரவீந்திர ஐயா சாரி மியூட் பண்ணிக்கலாம். அதாவது கேள்வி இருக்குங்களா ஐயா ரவீந்திர ஐயா? மியூட் பண்ணிக்கலாம் சொல்லி. நல்லது. ஆக கேள்வி கேட்கிறாங்க யாரு? சமணர்கள் முதல்ல கேள்வி கேட்கிறாங்க. சமணர்களுக்கு என்ன உறுத்துதுன்னா பார்த்தாலே என்னது? திருநீத்தை பார்த்தாலே கண்டு முட்டு கேட்டு முட்டு. திருநீருன்னு சொன்னா கேட்டுட்டாங்கன்னா குளிக்கணும். யாரு? சமணர்கள். திருநீரை பார்த்துட்டால உடனே போய் குளிக்கணும். ஏன்? திருநீரின் காதுல கேட்டாலும் குளிக்கணும், திருநீரின் கண்ணுல பார்த்தாலும் குளிக்கணும். ஏன் அப்படின்னா அவர்களுக்கு அது தீட்டு. கேட்டாலே தீட்டு, பார்த்தாலே தீட்டு. ஐயா அவங்கதான் குளிக்கவே மாட்டாங்களே ஐயா. ஆமா, புத்தர்கள் நினைந்தல குளிக்க கூடாது. அவங்க குளிக்க கூடாதுன்றது ஒரு அவர்களுடைய மரபு. ஆனா நம்முடைய பாண்டியனுடைய அந்த சமணத்துல நிறைய பிரிவுகள் உண்டு. மகாயானம், ஹீனயானம்,
புத்தரை வந்து வழிபாடு செய்யறவங்க ஒரு குரூப்பு, புத்தரை வந்து கடவுளா வழிபாடு செய்யாதவங்க குரூப்பு, இன்னும் இயேசுநாதர் வந்து அவரை வந்து கடவுளா ஏத்துக்காதவங்க ஒரு யூதர்கள் இன்னும் இயேசுநாதர் கடவுளா ஏத்துக்கவே இல்லை. அவரே யூதர் தான். யாரு? இயேசுநாதரே யூதர் தான். அவர் இன்னும் அவரை ஒரு இறை தூதரா தான் ஏத்துக்கிறாங்க. அதை இறைவனா ஏத்துக்கிட்டவங்க ஒரு குரூப், இறைவனா ஏத்துக்கிறாங்க ஒரு குரூப்னா அது போல இருக்காங்க. சரி, அப்போ நம்மளுடைய இந்த திருநீற்று அப்படிங்கறதுல தான் அவங்க முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இதான் பளிச்சுன்னு இருக்கு இல்லையா? நம்ம எப்பேற்பட்ட எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இந்த திருநீருடைய ஒளி இருக்கு இல்லையா? திருநீற்றுடைய ஒளிக்கு முன்னாடி யாரும் நிற்கவே முடியாது. இப்ப திருநீர் தான் அவங்களுக்கு முதல்ல என்ன சொல்றாங்க, பூசுவதும் வெந்நீர். உங்க ஐயா நீங்க சொல்றீங்கல்ல சிவபெருமான், அவன் என்னத்தை பூசுறான்னா திருநீரை பூசுறான். பூன்பதுவும் பொங்கரகம். அவன் இடுப்புல கட்டி இருக்கிறது என்னன்னு பார்த்தா அது பாம்பு, பொங்குகின்ற அரவம், சீறுகின்ற அரவத்தை இடுப்புல கட்டியிருக்கான். பேசுவதும் திருவாயால். அவன் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் எல்லாம் என்ன? மறை என்று சொல்லுகின்ற வேதங்களையே அவன் திருவாயால பேசிக் கொண்டிருக்கின்றான். காணேடி. உங்க ஆள் எப்படிப்பட்டவர்னா திருநீற்றை பூசுறாரு, இடுப்புல பாம்பை கட்டியிருக்காரு, வாயை திறந்தா வேதத்தை பேசுறாரு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு இதுக்கு ஏதாச்சும். ஏன்னா தலைவன் எப்படி இருக்கணும், ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எடுத்துக்காட்டா ஒரு 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 சமூகம் இருக்கு. அந்த சமூகத்தை வழி நடத்தக்கூடிய தலைவன் எப்படி இருக்கணும்னா, அந்த சமூகத்துல இருக்க அத்தனை பேருக்கும் அவன் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். அது வருகின்ற அந்த வினைகள் எல்லாம் தடுக்கிறவனா இருக்கணும். இப்போ அவன் நெற்றியில பூசினது என்ன அப்படின்னா திருநீர். அவன் வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா பூங்கரம். பூசுவது திருநீருன்னு வந்துட்டாலே சிவபெருமான் வேற திருநீர் வேறன்னு எடுத்துக்கணும். அப்படிதானே? சிவபெருமான் வேற திருநீர் வேற. அவன் பூசுவது வெந்நீர். அப்ப அதுலயே திருநீரும் சிவபெருமான் இடத்துல உறைவது திருநீரை தவிர திருநீர் சிவம் அல்ல அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. பூசுவதும் திருநீரு வெந்நீரு, பூன்பதுவும் பொங்கரவம். பூன்பது அவன் கட்டி இருக்கிறது என்ன? பொங்குகின்ற அரவம். பேசுவனையாவும் மறை அப்படின்னு இருக்கிறப்போ பூசுவதும் பூணுவதும் பேசுவதும் என்று 3 விஷயங்களை அந்த பெண்கள் சொல்றாங்க. பூசுறது, பூணுவது, பேசுவது என்ற 3 செயல்களை, இறைவனுடைய செயல்களை அதை வந்து சொல்றாங்க அந்த பெண்கள். அப்ப இந்த திருநீருக்கு என்ன பொருள் அப்படின்னா, முதல்ல அவன் யார் அப்படின்னா, எவ்வுயிர்க்கும் இயல்பானான். யாரு? சிவபெருமான் எல்லா உயிர்களுக்கும் இயல்பானான். எல்லா உயிர்களுடைய இயல்பு தன்மையிலேயும் இருக்கிறவன் யாரு? சிவபெருமான். அவன் தான். நீ திருநீர் பூசினாலும் சரி, பூசாட்டினாலும் சரி, எவ்வுயிர்க்கும் இயல்பானான். அதுதான் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சிவபெருமான் எல்லா உயிர்களுக்கும் சமமானவன். இந்த கொள்கையவே யாரும் ஏத்துக்கல, மற்ற சமயங்கள் ஏத்துக்கல. மற்ற சமயங்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, இறைவன் மனிதர்களுக்கு மட்டும்தான் சமமானவன், அதுவும் அவனை வழிபாடு செஞ்சவர்களுக்கு மட்டும்தான் நல்லவன். வழிபாடு செய்ய முடியாதவனை இறைவன் வதைக்கின்றான். ஒரு ஸ்டாண்டப் காமெடி கேட்டேன், ஆங்கிலத்துலதான், அது தமிழ்ல இல்ல. அவர் சொல்றாரு, இறைவன் எல்லாத்தையும் காதலிக்கின்றான் அப்படின்னு சொல்றீங்க, காட் லவ்ஸ் எவ்ரிவன் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அப்படி அவன் சொல்றதை செய்யலைன்னா அவன் நரகத்துல போட்டு உன்னை போட்டு டார்ச்சர் பண்ணுவான்னு சொல்றீங்க. இது எப்படி இறைவன் எல்லாரையும் லவ் பண்றான்னு சொல்ற? இறைவன் எல்லாரையும் லவ் பண்ணா அவன் நரகத்துல போடக்கூடாது இல்ல, அவன் எப்படி இதை லவ் பண்றான் அப்படின்னு கேட்கிற மாதிரி சரி. அப்ப என்னன்னா, இறைவன் எல்லா உயிருக்கும் சமமானவன்கிறத மற்ற சமயங்கள் சொல்லல. எல்லா உயிர் அப்படின்னா புல் பூண்டுல இருந்து எல்லா உயிர்களுக்கும் சமமா இறைவன் இருக்கின்றான் அப்படிங்கிற செய்தியை நமக்கு மற்ற சமயங்கள் சொல்லல. எல்லா உயிர்களுக்கும் இறைவன் எப்படி இருக்கான்? இயல்புக்கு மீறி இல்ல, இயல்பானான் சாரலும். எல்லா உயிர்கள்லையும் இயல்பா கலந்துருக்கான் பெருமான். எல்லா உயிர்களோடையும் இயல்பா கலந்துருக்கான். அவன் எல்லா சர்வ சங்காரத்து காலனாக இருக்கின்றான் பெருமான் அப்படின்னு சொல்றான். இந்த திருநீறு என்பது எதை குறிக்கின்றது அப்படின்னா, இந்த உலகமானது சர்வ சங்காரம் என்று சொல்லுகின்ற ஒடுங்குற நிலையில இந்த உலகமானது பொடியாக மாறும். இந்த எல்லாமே ஒடுங்கி பொடியாக மாறும். அந்த பொடி துகள் எங்க போகும் அப்படின்னா, ஏத்தாட்டு நிக்கிறான் இல்லையா சிவபெருமான், அவங்கிட்டதான் வந்து சேரும். அப்படிப்பட்ட ஆற்றல் உடையது. அதனாலதான் சொக்கப்பனை எரிக்கிறோம்ல, சொக்கப்பனைன்னு கேள்விப்பட்டீங்களா? சொக்கப்பனை என்ன பண்ணுவோம்? முழுசா போட்டு எல்லாம் எரிப்போம். எரிக்கிறப்போ அந்த
எரிஞ்சு அந்த அந்த சாம்பல்லாம் என்ன பண்ணும், சுத்தி இருக்கிறவங்க மேல அப்படியே படியும். அதுதான் அந்த அந்த படிவு தான் வந்து நம்ம இறைவன் வந்து இந்த உலகத்தை சம்ஹாரம் செய்யும் போது அது அப்படியே நம்ம உலகத்தை அப்படியே, அதுக்கு ஒரு எக்ஸ்பெரி இருக்குல்ல, அந்த எக்ஸ்பெரி ஆனவொன்னு அது என்னவா மாறிடுது. எல்லா பொருளும் எக்ஸ்பெரி முடிஞ்சிருச்சுன்னா என்னவா மாறிடும், எல்லா பொருளும் எக்ஸ்பெரி ஆயிடுச்சுன்னா அது சாம்பலா தான் மாறும், திருநீரா தான் மாறும். ஆனா திருநீருக்கு என்ன கிடையாது, எக்ஸ்பெரி கிடையாது. ஏன்னா சாம்பல் ஆனதுக்கு அப்புறம் அது என்னவா வேற எந்த பொருளாவும் மாறாது. திருநீர் தான் இறுதி பொருள்னு சொல்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. பூசுவதும் திருநீர் அப்படின்னா இறுதி பொருள் எல்லாம் இற்று போன இடத்துலயும் யார்தான் இருப்பான், சிவபெருமான் ஒருவன் தான் இருப்பான். திருநீரை பூசுறதுக்கு பயப்படுற சாமிங்கெல்லாம் இருக்கு, அந்த சாமிங்கெல்லாம் எங்க இருக்காது, அவங்க இறுதியில இருக்க மாட்டாங்க அர்த்தம். இந்த திருநீரை பூசுறது இறுதியில் நிலைத்து நிற்பவன் சிவம் ஒருவனே. இந்த திருநீருக்கான காரணம் என்ன, உலகம் மட்டுமல்ல அண்ட சராசரங்கள் எல்லாம் இற்று போய் அவர்கள் எக்ஸ்பெரிக்குள்ள ஒடுங்கும் போது அவைகள் திருநீராகி அந்த திருநீற்றை பெருமான் நெற்றியிலே இடுகின்றார். அவன் அப்ப என்ன சொல்லுதுன்னா, திருநீர் என்பது உலகம் அனைத்தும் அழிந்தாலும் அழிவில்லாத பொருள் சிவம்னு சொல்லு. அப்ப எங்க பெருமான் திருநீர் பூசதுக்கான காரணம் என்ன தெரியுமா, எல்லாம் அழிந்தாலும் அவன் அழிய மாட்டான், அவன் நிரந்தரமானவன் என்ற பெருமையை தருகின்றது திருநீர் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் முதல் வார்த்தை. இது 2 சுடுகாடு உண்டு. 2 சுடுகாடு. என்ன சுடுகாடு, அண்ட சுடுகாடு, பிண்ட சுடுகாடுன்னு 2 சுடுகாடு. அண்டம் முழுவதும் ஒடுங்குனா அது என்னது, அண்ட சுடுகாடு, அண்டமே சுடுகாடா மாறிடுச்சு. இந்த பிண்டம் ஒடுங்குனா அதுவும் பிண்ட சுடுகாடு. 2 சுடுகாடு உண்டு. 2 சுடுகாட்டுலயும் இருக்கிறவன் யாரு, பெருமான் தான். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இவன் யாருதான், நம்ம அப்பனுக்கு என்ன தொழில்னா, நம்ம அப்பனுக்கு இருக்கிற கடைசி தொழில் என்ன, வெட்டியா வேலைதான். நம்ம அப்பன் கடைசியில பாக்குற வேலை வெட்டியா வேலைதான். அவன் இத சொல்றதுக்கு தயங்குறாங்க நிறைய பேர். சொன்னா எப்படி நீங்க வந்து இந்த திருநீரை வந்து சுடலை பொடி பூசி அப்படின்னு சொல்றப்போ, இந்த உடல் சுடலை கிடையாது, நாம செத்த உடல் சுடலை கிடையாது. எது, இந்த உலகம் மொத்தமும் ஒடுங்குனா அந்த சுடலை தான் அவன் பூசுறானே தவிர நாம ஒடுங்குற சுடலே பூசல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, 2 சுடலைக்கும் சொந்தக்காரன், 2 சுடுகாட்டுக்கும் சொந்தக்காரன் சிவபெருமான் தான். அண்டமும் பிண்டமும் ஒண்ணு, ஒத்துக்கிறீங்களா? உலக அண்ட சராசத்துல என்ன இருக்கோ அது போல பிண்டத்துலயும் இருக்கு. பிண்டத்துல இருக்கிறது தான் அண்டத்துல இருக்கு, அண்டத்துல இருக்கிறது தான் பிண்டத்துல இருக்கு. ரெண்டுமே ஒண்ணுதான். அதுவும் உயர்ந்த பொருள் தான், பஞ்சபூதத்தினால ஆனது, இதுவும் பஞ்சபூதத்தினால ஆனது. அதை இயக்குறவன் யாரு, அண்ட சராசரத்தை இயக்குறவன் யாரு, இறைவன்னா. பிண்டத்தை இயக்குறவனும் இறைவன் தான். அது ஜியண்ட் பாடி, ஜியண்ட் பாடின்னு சொல்லுவாங்கல்ல, பெரிய பாடி, ஜியண்ட் பாடி. இது டைனி பாடி, சின்ன சின்ன உருவம். அது பேரம்பலம், இது சிற்றம்பலம். சிற்றம்பலத்துல இருக்கிறவன் தான் பேரம்பலத்துல இருக்கான். இந்த குகையில ஆடுறவன், இதய குகையில ஆடுறவன் குகேசன், வெளி அண்ட குகையில ஆடுறவன் நடேசன். ஆக நடேசனும் குகேசனும் ஒன்றே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றலுடையதுதான் திருநீர். அப்ப இந்த திருநீர் அப்படிங்கிற அந்த வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா, என்ன பெருமையை குறிக்குதுன்னா, எத்தனை பொருள் அழிந்தாலும் என்றும் அழிவில்லாதவன் சிவபெருமானே அப்படின்னு சொல்றோம். இது அடுத்த சமயத்துக்கு நாம சொல்லுகின்ற ஒரு பெரிய வார்த்தை. என்ன சொல்றோம், சிவன் அவனே. சிவன் அவன், அவன் யாரு, வேதங்கள்ல சொல்லப்பட்ட சிவன். அந்த சிவபெருமான் தான் நெற்றியில, அவன் நெற்றியில இருக்கக்கூடிய திருநீர் எதை குறிக்குது, சாம்பலை போய் யாராச்சும் பூசுவாங்களா, ஏன் சந்தனத்தை பூசலாம்ல, கேட்கலாம்ல கேள்வி, கேட்கலாம்ல. ஏன் அவன் சந்தனத்தை பூசலாம்ல, ஏன் அவன் ஒரு குங்குமத்தை வைக்கலாம்ல, ஏன் அவன், ஏன் சந்தனமும் ஒடுங்கிரும்ல, குங்குமமும் ஒடுங்கிரும்ல, நாம வச்சிருக்க எல்லா வாசனை பொருளும் ஒடுங்கும்ல, எல்லாம் ஒடுங்குனதுக்கு அப்புறமும் ஒரு பொருள் நிக்கும்ல, அதுதானே திருநீர், அதுதானே நீர். அப்ப நீர் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த பொருளும் இருக்காது. நீர் வந்துருச்சுன்னா உலகத்துல இருக்கிற சந்தன மரம் போயிடும், குங்கும மரம் போயிடும், படிகாரம் போயிடும். குங்குமம் வேணும், என்ன வேணும், மஞ்சளும் படிகாரம் இருந்தா குங்குமம் வந்துடும். இந்த மஞ்சளும் படிகாரமுமே அழிந்து போயிடும்ல, சந்தன மரம் சந்தனமும் அழிந்து போயிடும்ல. புரியுதுங்களா சாமி? அவன் அத்தனை பொருள்களும் அழிந்த பிறகும் அவன் நிலைத்து நிற்பான்றனாலதான் அவனுக்கு திருநீர்.
அப்ப திருநீரை எடுத்து பூசுறப்பெல்லாம் 2 பொருள் நினைவுக்கு வரணும். ஒண்ணு, எல்லா பொருள்கள் அழிந்தாலும் இறைவன் அவன் சிவபெருமான் ஒருவன் மட்டும் நிரந்தரமானவன் அப்படின்னு தெரிஞ்சு. எல்லா பொருள்களும் அழிந்தாலும்ன்றப்போ நம்மளுடைய உடலும், நம்மளுடைய கல்வியும், நம்மளுடைய சொத்தும், நம்மளுடைய பணமும், நம்மளுடைய புகழ்ச்சியும் எல்லாம் அழிந்தாலும் திருநீராதான் ஆக போகுது, நீற்று பொருளாகத்தான் ஆக போகுது. ஆனாலும் அதை அள்ளி சூடுகின்ற ஆற்றல் உடையவன் சிவபெருமான் தான். கவலைப்படாதீங்க, உலகத்துல எல்லா பொருளும் என்னவாத்தான் ஆக போகுது. உலகத்துல எல்லா பொருளும் என்னதான் ஆக போகுது, திருநீராகத்தான் ஆக போகுது. எல்லா திருநீரையும் மிச்சம் வைக்காம பூச போறவன் யாரு? நம்மள மாதிரி மிச்சம் வைக்கிறவன் கிடையாது. அவன் என்ன பண்றான், திருநீர் மொத்த திருநீரையும் கொஞ்சம் தான் பூசணும். அவன் நெற்றியில பூசுறதுக்கு இடம் இருக்குமா முதல்ல? அந்த நெற்றி கொள்ளளவை இந்த திருநீர் எட்டுமான்னு கூட தெரியாது. அவன் நெற்றி கொள்ளளவை திருநீர் எட்டுமா, அந்த அவன் நெற்றி கொள்ளளவுல மொத்த அண்ட சராசரங்களும் என்ன போயிடும், அடங்கிருன்றனால ஒரு சொட்டு மிச்சம் வைக்காம சூடிக்கொள்பவன் இறைவன். நம்முடைய உடலையும், நம்மளுடைய அண்டத்தையும், நம்மளுடைய பிண்டத்தையும் சூடிக்கொள்கின்ற ஒருவன் இறைவன் தான் அப்படிங்கிற 2 எண்ணம் நமக்கு வரணும். ஒண்ணு, எதுவும் நிரந்தரம் இல்லை, சிவபெருமான் ஒருவன் தான் நிரந்தரம். பூசும் போது பூசுவதும் வெந்நீர். பூசுறப்போ நமக்கு வரக்கூடிய எண்ணம், சிவன் ஒருவன் தான் நிரந்தரம், மற்றவைகள் நிரந்தரம் அல்ல. 2வது, நம்மையும் நம் உடலும் சிவபெருமானுக்கு நைவேத்தியமாகின்றது. நம்முடைய உடலையும் அவன் சூடிக்கொள்கின்றான். சூடி கொடுத்த சுடற்கொடியால்னு ஆண்டாள் சூடிய மாலையை சூடுகின்றவன் பரந்தாமனாகிய திருமாலாயிருந்தாலும் அதையே ஆகா உகோன்றான். ஆகா, ஆண்டாள் சூடின மாலையை சூடிக்கிறானேன்னா இவன் நம்மளுடைய உடல் சாம்பலை சூடிக்கொள்கின்றான்னா இவன் எவ்வளோ பெரிய அருளுடையவன் பாருங்க. எவ்வளவு பெரிய அருளுடைய, யாருனாலையும் பூச முடியுமா? யாருனாலையும் யோசிக்க முடியுமா? இவன் பூசித்தான் ஆகணும். இவன் தலையெழுத்தா தானே, இவன் தலையெழுத்தான். இவன் பூசித்தா. ஏன், அண்டங்கள் அனைத்தும் அழிந்து போன பிறகு நிற்கின்ற ஒரே ஒருவன் சிவபெருமான் தான். அவன் எடுத்து பூசித்தான் ஆகணும். அந்த பொருட்களை அவன் அணுவிச்சுத்தான் ஆகணும். ஏன்னா அவன் ஒருத்தன் தான் நிற்பான். இந்த பொருள் வேற எங்கேயும் இதுக்கு இடம் வேணும்ல. இன்னைக்கு நம்ம திருநீர் போட்டு வச்சதுக்கு என்ன பண்றோம்? திருநீர் போட்டு வச்சதுக்கு ஒரு திருநீற்று பேழை வாங்குறோம், அதுக்கு திருநீற்று பை வச்சிருக்கோம், ஏதோ ஒரு ஒரு கொள்கலன்ல தான் வாங்குறோம்ல. அந்த திருநீரை வைக்கிற கொள்கலனா இறைவனுடைய திருமேனியே இருக்கு. அவன் மேனி முழுக்க திருநீரை பூசுகின்றான். அவனோட அது பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் என்று சொல்லுகின்ற அளவுல அவன் பவளம் போன்ற மேனியில பால் வெந்நீரும் சூட்டுகின்றான் பெருமான் அப்படிங்கிற வகையில இது. அப்போ ஒரு செய்தி என்ன அப்படின்னா, திருநீரை பூசுறனால நீ இல்லாம போனாலும், யார பௌத்தர்களை பார்த்து நீ இல்லாம போற காலமும் வரும். இந்த உலகம் இல்லாம போற காலமும் வரும். எல்லா காலமும் வந்தாலும் அந்த எல்லா காலத்திலையும் அதை நின்று அதை இயக்குகின்றவன் யார் அப்படின்னா சிவபெருமான் ஒருவன் தான். அவன் தான் திருநீற்றுக்கு சொந்தக்காரன். அவனுக்குத்தான் திருநீரு. அதனால அவன் பூசுற திருநீர் என்பது அவனுடைய ஆளுமையையும் மாட்சிமையும் நீட்சிமையும் குறிக்கும். அப்ப திருநீரு இழிவு கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கும். திருநீரு என்பது இழிவு கிடையாது. திருநீரு தான் உயர்ந்தது. சிவபெருமானுக்கு சூட்டுவது திருநீரு தான். ஏற்கனவே இன்னைக்குதான் சொன்னோம், உங்களுக்கு தெரியுமா தெரியல, அந்த வார்த்தையும் சேர்த்து சொல்லிடலாம். சிவபெருமானுக்கு ஊற்றுகின்ற அந்த அபிஷேக பொருள்கள் என்ன? நம்ம இவங்க விட்டுறலாம், நம்ம அடியார்கள் வந்த அடியார்கள் விட்டுறலாம். புதிய அடியார்களுக்கு சிவபெருமானுக்கு அபிஷேக பொருள் யாவை அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? வந்தவங்க விட்டுறலாம், மத்த அடியார்கள் முயற்சிக்கலாம். கண்ணீர் சொன்னீங்க ஐயா, கண்ணீர். நார்மலா அபிஷேக பொருள் என்னென்ன? அன்புங்க ஐயா. பஞ்சகவியம். ஆமா ஆமா. சிவபெருமானுக்கு நாம இப்ப சொல்ற மாதிரி மஞ்சப்பொடி, சீயக்காய் பொடி, திரவிய பொடி,
குங்குமம், அப்புறம் வெத்தலை பொடி, வெட்டி வேறு, இதெல்லாம் கிடையாது. சிவபெருமானை ஆட்டுகின்ற திருமஞ்சனம், சிவபெருமானை ஆட்டுகின்ற திருமஞ்சனம் என்பது நம்முடைய திருமுறை. திருமஞ்சனம் 5 நிமிடம் தான். சிவபெருமானை ஆட்டுகின்ற திருமஞ்சனம் என்பது ஆனைந்து. ஆனைந்துன்னா என்னது? ஆவிலிருந்து சவுண்ட குறைங்க அப்பா, சவுண்ட குறைங்க. சிவபெருமானை ஆட்டுவது திரு ஆனைந்து என்று சொல்லு. அப்பா ஒரு சவுண்ட குறை. அடிச்சு என்ன பண்ண போறேன்னு தெரியல. சிவபெருமானுக்கு ஆட்டுவது ஆனைந்து. ஆனைந்துனா என்ன? பால், தயிர், நெய், கோமயம், பசுஞ்சாணம், இந்த 5 பொருளும் தான் சிவபெருமானுக்கு அபிஷேக பொருள். எதுல சொல்லப்பட்டிருக்கு? நம்மளுடைய திருமுறைகள்ல சொல்லப்பட்டிருக்கு. மற்றபடி அவனுக்கு வேற எதுவும் கிடையாது. மித்த சந்தனம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? சந்தனம், திரவியங்கள்லாம் பெருமானுக்கு அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் மேல அப்படி என்ன பண்ணுவாங்க? அப்படி தேய்ச்சி விட்டுருவாங்க. அவளுக்கு ஐயா இப்ப எங்கேயுமே எதுவுமே செய்யறது இல்லையா ஐயா? சாமி, இந்த அபிஷேகம் செய்யறதே கிடையாதே. இந்த அபிஷேகம் செய்யறதே கிடையாது. நம்ம சொல்லப்பட்ட அபிஷேகம் செய்யறதே கிடையாது. எந்த கோவிலையாவது பஞ்சகவியம் பண்றோமா? இப்ப பஞ்சகவியம் பண்றோமா? பஞ்சகவியம்னா என்னன்னா, பால் 5 மடங்கு, தயிர் 3 மடங்கு, நெய் 1 மடங்கு, கோமயம் 1/2 மடங்கு, பசுஞ்சாணம். பஞ்சகவியம் பண்றாங்கய்யா. ஃபர்ஸ்ட் வந்து தைலக்கா பண்ணிட்டுங்க. நம்ம பேரூர்ல பண்றதா கேள்விப்பட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. பேரூர் மற்ற கோவில் எல்லாம் பண்ணல சாமி. எனக்கு தெரிஞ்சு நான் நல்லா ஞாபகம். மற்ற கோவில்கள் எல்லாம் ஐயா அது எப்படி செய்யறாங்கன்னா, மகா அபிஷேகம் செய்யறதுக்கு முன்னால வந்து இந்த பஞ்சகவியம் தைலக்காப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பஞ்சகவியம் வந்து அபிஷேகம் பண்ணி அப்படியே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து மகா அபிஷேகம் நடக்கும். நம்ம வந்து பொதுவா பாக்குறது வந்து மகா அபிஷேகம் தான். பஞ்சகவிய அபிஷேகம் நமக்கு முன்னால காமிக்கிறதே இல்லைங்க. பஞ்சகவியம் தான் பெருமானுக்கு ஆட்டணும். பெருமானுக்கு ஆட்டக்கூடிய அபிஷேகம் வந்து நீங்க பால் விடலாம், தனியா பால் விடலாம், தனியா நெய் விடலாம், தனியா தயிர் விடலாம், தனியா கோமயம் விடலாம், தனியா பசுஞ்சாலம் விடலாம். இல்லையா இந்த 5ஐயும் கலந்து அதுக்கான ரேஷியோ சொன்னேன் இல்லையா? இந்த ரேஷியோல கலந்து சமமா கலக்கூடாது. சமமா கலந்து அது பஞ்சகவியம் அல்ல. அது அந்த சொன்ன ரேஷியோட கலந்து பண்றதுனால அதை உட்கொள்வதனாலையும் உடம்புக்கு நல்லது. அது மண்ணுல விழுந்தாலும் மண்ணும் பொண்ணாகும். அதுதான் பெருமானுக்கு செய்கின்ற அபிஷேகமாக சொல்லப்படுகிறது. அது போல பெருமானுக்கு சூட்டுகின்ற அபிஷேகம். ஒரு நிமிஷம் பாப்பா இங்க வந்துருங்க. நீங்க போதும் வேலை பார்க்கலாம். டிஸ்டர்ப் பண்ணாங்க. நீங்க போய் அக்கா அப்பா அப்புறம் நிமிஷம் போதும். நீ காக்கா முட்டைங்க கடல் வச்சுக்கலாம். நீங்க சவுண்ட் அதிகமா வந்து போகும். அப்படிதான் பஞ்சகவ்யம் தான் பெருமானை. அதனாலதான் நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றார். ஆனைந்து ஆடினான், நறுனை ஆடினான், நறும்பால் தீ ஆடினான் அப்படின்னு சுவாமிக்கு பல வகையில சொல்லக்கூடிய அபிஷேகங்கள் எல்லாமே ஆனைந்து தான். அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்தனம், குமுகு, பச்சை கற்பூரம், இது மாதிரி 5 திரவியங்களை ஒன்னா தேய்ச்சி அரைச்சு பெருமான் மேல அப்படியே காப்பிட்டுருவாங்க. அவ்வளவு. அதுக்கப்புறம் 5 வித மலர்களை போட்டு இருப்பாங்க. 5 மலர்களும் 5 திரவியமும் போட்டு இந்த மலர் வாசனையும் திரவிய வாசனையும் சுத்தி இருக்கக்கூடிய குங்குளிய தூப வாசனையும் சேர்ந்து ஒரு வாசனை வரும்ல, அந்த வாசனை நுகரும் போது மனம் அப்படியே அடங்கும். டப்புன்னு உட்காரும். அப்படி செய்வதுதான் பூசனை. சரி, ஆக பெருமான் பூசுவது திருநீரு தான். ஏன்? அவனால மட்டும்தான் அதை பூச முடியும். அவனால மட்டும்தான். அது பெருமைக்குரிய பொருளே தவிர திருநீரு என்பது சிறுமை பொருள் அல்ல. எல்லா தங்கமும் திருநீராகும், வைரமும் திருநீராகும்,
நீங்க சொல்லக்கூடிய எல்லா உயர் பொருள்களும் திருநீர் தான், ஃபைனலா திருநீர் தான் ஆகும். அப்ப திருநீர் பூசினா என்ன பூசினா இது என்ன அர்த்தம்? இதுக்குள்ள என்ன இருக்கு? தங்கம் இருக்கு, வைரம் இருக்கு. நீங்க சொல்ற எல்லா உயர்ந்த பொருளும் கடைசியில இதாக போகுது. அப்போ உயர்ந்த பொருள்களுக்கெல்லாம் உயர்ந்த பொருள், நிறைவு பொருள் எது அப்படின்னா திருநீரு. திருநீரு பூசுவதனால நல்லா கவனிங்க, உங்களுக்கு ஐஸ்வர்யமும் கிடைக்கும். ஐஸ்வர்யமும் கிடைக்கும். நீங்க திருநீர் பூசுறதுனால எனக்கு உலக பொருள் கிடைக்காதோ அப்படின்னு நினைக்க வேணாம். திருநீர் பூசுவதனால, ஏன்னா திருநீருக்குள்ள என்ன இருக்கு? உலக பொருள் சொல்லுகின்ற எல்லா பொருளும் இதுக்குள்ள மட்டும் அடக்கும். அதனால திருநீர் என்பது ஐஸ்வர்யத்தையும் தரக்கூடியது. ஆக திருநீர் என்பது உயர்ந்த பொருள் நீங்க முதல்ல நம்பணும். என்னடா திருநீர் படிச்சுட்டு பண்டாரம் மாதிரி வந்துட்டு இருக்கியே அப்படின்னு யாராவது சொன்னா, இந்த திருநீர் தான் எல்லாத்துக்கும் தருது. நீ சொல்ற உயர்வு பொருளாக சொல்ற நவரத்னமும் வைரமும் மாணிக்கமும் மரகதமும் பொன்னும் வெள்ளி என்று சொல்லுகின்ற எல்லா பொருள்களும் இந்த திருநீற்றுலதான் அடக்கம் என்பதை நாம உணர்ந்துட்டோம்னா மத்தவங்க சொல்ற செய்தி நம்ம காதுல வராது. இந்த திருநீரு அனைத்து இந்த திருநீர் பூசி எது வேணாலும் கேட்கலாம். ஏன்? இந்த திருநீட்டுல எல்லா பொருளும் கலந்துடும். எல்லாம் கலந்த ஒரு பொருள் திருநீர் தான். நான் சொல்லியிருக்கோம்ல, நமச்சிவாய மந்திரத்துல எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்கோமா இல்லையா? நமச்சிவாய மந்திரத்துல எல்லாமே இருக்குன்னு சொன்னோம்ல, அது போல திருநீற்றுலையும் எல்லாமே இருக்கு. திருநீற்றுலையும் சகலமும் இருக்கு. நீங்க மத்ததை மிஸ் பண்ணலாம், ஆனா திருநீரை ஒரு பொழுதும் மிஸ் பண்ணக்கூடாது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திருநீற்றை. சரஸ்வதி அம்மா ஏதோ கேள்வி எழுப்புறீங்களா? ஏதாவது கேள்வி இருக்குங்களா? சரஸ்வதி நாச்சி அம்மா. சரி, அப்போ இந்த திருநீற்றை முதல்ல நீங்க என்ன செய்ய, அப்ப இவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, பௌத்தர்களுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா, பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டென்னை ஈசரவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாடலும். அவன் பூசுறது திருநீரா இருக்கு, அவன் பூண்பது எது? பூண்பது எது? பொங்குகின்ற அரவம். பொங்கரவம். இந்த பொங்குகின்ற அரவம் எங்க பூண்டா? இடுப்புல, பூண்டா? இடையில பூண்டா? உடம்புல சொல்ல, நான் சொல்றது எந்த இடத்துல, எந்த சீன்லன்னு கேக்குறேன். எந்த சீன்ல அவன் பூண்டா? இந்த பொங்கரவம் என்ற பாம்ப எந்த இடத்துல பூண்டாம? முனிவர்கள் அந்த அருமை 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 அருமை. தாருகாவனத்து ரிஷிகளுடைய வேத செருக்கிலே தோன்றிய வேத புலிய கழிச்சு கட்டினான். வேதத்துல வந்த நாகத்தை இடுப்புல கட்டினான். வேதத்துல வந்த முயலகனை கால்ல போட்டு மிதிச்சான். வேதத்துல வந்த மான கையில பிடிச்சான். வேதத்துல வந்த மலுவ கையில பிடிச்சான். வேதத்துல வந்த தண்டத்தை கையில பிடிச்சான். வேதத்துல இருந்து வந்த துடிய கையில பிடிச்சான். அவனுக்கு எதுவுமே, அவன் சும்மாதான் வந்தான். நாம தான் கொடுத்துட்டோம் அவன் கையில. நாம தான் கொடுத்துட்டோம். அவன் கையில இருக்கக்கூடிய துடி, அவன் கையில வச்சிருக்கிற தழல், அவன் வீசுகின்ற அவன் உடம்புல இருக்கக்கூடிய நாகம், அவன் காலில் இருக்கக்கூடிய சலங்கை, அவனுடைய அந்த உடல்ல இருக்கக்கூடிய மற்ற எல்லா பொருள்களும் எதுல வந்தது அப்படின்னா வேதத்தினுடைய செருக்கிலே வந்தது. வேத செருக்கிலே வந்தது. அப்ப என்ன சொல்றான் அவன்? பொங்கரவம் என்று. யாராவது பாம்பை போய் பூண்டுவார்களா அப்படின்னா பாம்பு அல்ல, அது வேதத்துல வந்து செருக்கு. வேதத்துல செருக்குன்னா என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க. இந்த திருநீற்று அப்படிங்கிறது பௌத்தர்களுக்கு சொல்ற அடி. யாரு? பௌத்தர்களுக்கு சொல்ற அடி. நீ திருநீரை பார்த்தா கண்டு முட்டு கேட்டு முட்டுன்னு சொல்றியே, திருநீரு தான் லாஸ்ட். எங்க திருநீர் இல்லாத பொருள் லாஸ்ட் நீ சொல்லி வாதிட்டு பாக்கலான்னு கேட்க. எந்த பொருளாவது நீராகாத பொருளை நீ காட்டு, நாங்க ஒத்துக்கிறோம். எல்லா பொருள்களும் நீராகும்ல, எல்லா பொருளும் நீராகும்ல. அப்போ எல்லா பொருளும் முடிவு நீரு. அந்த முடிவுக்கே முடிவு கட்டுறவன் தான் அந்த நீரை பூச முடியும். அந்த முடிவுக்கே முடிவு கட்டக்கூடியவன் சிவபெருமான்னு சொல்லி சிவபெருமானை உயர்த்தி பிடிக்கிறாங்க. ரெண்டாவது யாருன்னா, இப்ப நமக்கு சாட்ட முதல்ல அடிச்ச அடி யாருக்கு? முதல்ல அடிச்சடி யாருக்கு? அம்மா என்ன பண்ணுவா? 3 பிள்ளைங்க இருக்கு, சண்டை போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவா? சண்டை போட்ட பிள்ளைய 4 அடி அடிப்பா. சண்டையில தூண்டின பிள்ளைக்கு 2 அடி அடிப்பா.
தேமேன்னு உட்கார்ந்து இந்த பிள்ளையும் ஒரு அடி அடிச்சுட்டு போவான். அந்த மாதிரி அந்த அம்மா இணையாம அடிச்சேன்னா அப்பதான் எல்லாத்துக்கும் சமமா இருக்குன்ற மாதிரி 2வது அடி யாருக்குன்னா நமக்கு. நமக்கு சிவபெருமான் வாயிலிருந்து வந்ததுதான் வேதம். வேதத்தினால எல்லா பொருள்களையும் தர முடியும்னா அவன் சொன்னான்றனால தர வல்லதே தவிர அவனுக்கும் மீறி தர வர்றது அல்ல. வேதத்தை என்னவா சொல்லிட்டாங்க? வேதத்தை என்ன சொல்லிட்டாங்க தாரகாவன ரிஷிகள்? சாமி ஆமா, எங்களுக்கு சாமி தேவையில்லை, வேதம் மட்டும் போதும். ஏன் அப்படின்னா வேதத்தினால எல்லாம் தரவல்லதுன்னு. இவர் என்ன பண்ணாரு? எங்க தரவல்லதெல்லாம் கொடுங்க பாக்குறாரு. வாங்கி என்ன பண்ணாரு? இதனால அழித்து விட முடியும்னு நினைச்சாங்க. இவரை மட்டும் பண்ண முடியல. வேதத்தினால எது வந்தாலும் சிவபெருமான் அதை வீசுகின்ற அளவுல ஜாலியா எடுத்து ஆடுவான். நடராஜர் காட்டுற தத்துவம் எது தெரியுமா? நான் தான் கொடுத்தேன் வேதம், நான் தான் கொடுத்த வேதம், நீ என்ன பண்ணிட்ட? என்ன விட வேதம் பெருசுன்னு நினைச்சிட்ட. அது தப்புன்னு சொல்ற இடம் தான் இது நடராசுடைய தத்துவம். வேதத்தை மறுப்பவர்களுக்கு என்ன பேரு? வேதத்தை மறுக்கிறவங்களுக்கு என்ன பேரு? வேதத்தை மறுக்கிறவங்களுக்கு தான் நாத்திகன்னு பேரு. இறைவனை மறுக்கிறவங்களுக்கு பேரு நாத்திகன்னு பேர் அல்ல. வேதத்தை மறுக்கிறவங்களுக்கு நாத்திகன்னு பேரு. வேத வேள்விகளை மறுப்பவர்களுக்கு நாத்திகன்னு பேரு. வேதத்தை மறுத்தா என்ன அர்த்தம்? வேதத்துல யார் லிஸ்ட் இருக்கு? வேதம்னா என்ன? முதல்ல வேதம்னா என்ன? வேதம் என்ன சாமி? வேதம் என்ன ஐயா? பஞ்சாட்சர மந்திரம் தான் ஐயா வேதம். இறைவனால் நம்ம மக்களுக்கு அருளப்பட்டதுங்க ஐயா. அதான் என்ன? அது என்ன இருக்கு? அது என்ன இருக்கு? சொல்றாங்களே அதுவும் ஐயா. அது ஒரு சவுண்ட். நெறிமுறைகள் உபநிடதங்கள் உபதேசம். உபநிடதங்கள் வந்து வேதத்துல இருந்து நோட்ஸ், போனார் நோட்ஸ் மாதிரி. எதுக்கு? நம்ம 2 வரி அகரம் ஐயா வேதத்தில் உள்ளது நீர். ஐயா வேதத்தில் உள்ளது நீர், வெந்து வச்சிருப்பது நீர்னு சொன்ன மாதிரி திருநீர் தான் வேதத்தில் உள்ளது. வேதத்துல ஒரு பார்ட் நீர். இப்ப புரிஞ்சுது வேதம்னா என்ன அப்படின்னா? வேதம்னா என்ன அப்படின்னா ஐயா சந்திரன் சுவாமி, வேதம்னா என்ன அப்படின்னா ஒரு பெரிய வேதம் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டா 4ன்னு சொல்லுவோம்ல. இல்ல, வேதம் ஒண்ணுதான், ஒரு வேதம் தான். ரிக்கு தான் இருந்தது, ரிக் வேதம் தான் இருந்துச்சு. அதைத்தான் என்ன பண்ணாங்க? 3ஆ பிரிச்சாங்க. யஜூர், சாம, அதர்வனம். அந்த ஒரு வேதத்தை தான் 3ஆ பிரிச்சாங்க. அந்த பிரிச்ச மொத வச்சிருந்தோம்ல அந்த ரிக்கு, அதையும் சேர்த்துக்கிட்டாங்க. 4 வேதங்களாக மாறியது. வேதம் என்ன சொல்லுது? நல்லா கவனிக்கணும் ஒரு செய்தி. ஏன்னா இது தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு ஒரு அர்த்தம் புரியும்ல. வேதம் என்பது என்ன அப்படின்னா, முதல்ல அது ஒரு மெனு கார்டு. வேதம் என்பது என்ன? மெனு கார்டு. நேரா எங்க போறீங்க? ஆரியபவன் ஹோட்டலுக்கு போறீங்க, என்ன பண்ணுவாங்க? போன உடனே ஒரு மெனு கார்டு கொடுப்பாங்க. என்னெல்லாம் இருக்கு? சாம்பார் இட்லி, இட்லி சாம்பார். அது என்ன சாம்பார் இட்லி, இட்லி சாம்பார்? சாம்பார் இட்லிக்கு இட்லி சாம்பாருக்கு என்னங்க வித்தியாசம்? சாம்பார்ல இட்லியை போட்டு ஊற வச்சு கொடுப்பாங்க ஐயா. சாம்பார் இட்லினா மிதக்கும். இட்லி சாம்பார்ல இட்லி மிதக்கும். இட்லி சாம்பார்னா இட்லி வச்சு சட்னி தனியா இருக்கும், தனியா சாம்பார் கொடுப்பாங்க. இட்லி தனியா கொடுத்துட்டு கிண்ணத்துல சாம்பார் கொடுப்பாங்க. அருமை அருமை அருமை. ஐயா ஐயா வேதிப்பது வேதம், பிரிப்பது சேர்ப்பது. ஆஹா 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 ஆஹா. இது ஒரு அருமை. அந்த வேதிப்பது, வேதம் என்பது என்னன்னா நம்மளை வேதிக்கிறது, போட்டு என்னென்ன காம்பினேஷன்ல போடணும்னு சொல்றது வேதம். இந்த வேதத்துல என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய மெனூஸ் இருக்கும். என்ன இருக்கும்? இட்லி, சாம்பார், வடை, பொங்கல், பூரி அப்படின்னு பல சாய்ஸஸ் இருக்கும். ரைட்டா? எல்லாத்துக்கும் மேல இட்லி, சாம்பார், வடை, பொங்கல், பூரி எல்லாம் போயிட்டே இருக்கும்ல. அது எல்லாத்துக்கும் மேல அது என்ன இருக்கும்னா ஒரு மரத்து தேனும் இருக்கும் அதுல. அப்ப இதெல்லாம் சாப்பிட்டா பசி ஆறும். தேன் சாப்பிட்டா பசியும் ஆறும், நோயும் போகும். தேன் சாப்பிட்டா பசியும் ஆறும், நோயும் போகும். அது மாதிரி வேதத்துல எல்லா கடவுளர்களுடைய லிஸ்டும் இருக்கும்.
எல்லா கடவுளுடைய லிஸ்டும் அவங்களுடைய பணிகளும் சொல்லப்பட்டிருக்கும். யார் யாருக்கு என்ன வேலை, யார் யார் என்ன பண்றாங்க, அவர்களை அடையிறதுக்கு என்ன மார்க்கம் அப்படின்னு, இவர் அடையணும்னா இதெல்லாம் பண்ணணும், இவர் அடையணும்னா இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி ஜெனரல் ரெசிபி புக்கு. அது போல இறைவர்களுடைய கடவுளர்களுடைய அந்த விஷயம் எல்லாம் தொகுத்த ஒரு தொகுப்புக்கு பேரு தான் வேதம். இந்த வேதத்துல எல்லா கடவுளர்கள் யாரு இருக்காங்க, அந்த கடவுள்களை அடையக்கூடிய வழிகள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது பேரு வேதம். ஆகமம்னா என்னன்னா, நல்லா கவனிக்கணும். இந்த ரெசிபியில எனக்கு பிடிச்சதை நான் என்சர்க்கிள் பண்ணிடுறேன், பண்ணிட்டு போய் அங்க போய் அதை போய் வாங்கி சாப்பிடுறேன். அது மட்டும் தானே வாங்கி சாப்பிடு. எல்லாத்தையும் சாப்பிடுவேன்னா எல்லாத்தையும் சாப்பிட முடியுமா? 5 பொருள் சாப்பிடலாம், அதுலயும் அவன் பிடிச்சது. அப்போ மொத்த பொருள்கள்ல ஒரு பொருளை மட்டும் எடுத்துட்டு போய் அதை சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தா என்ன பண்ணணும்? நல்லா இருந்தா என்ன பண்ணுவேன்? சாப்பிடுறேன். நல்லா இருந்தா என்ன பண்ணுவேன்? கொடுப்பாங்க ஐயா, எல்லாருக்கும் கொடுப்போம். இன்னொன்னு வாங்கி சாப்பிடுவாங்க. நல்லா இருந்தா அருமை. எல்லாரும் கொடுப்போம்லாம் சொல்லக்கூடாது, இதெல்லாம் துபாகுரு. நான் ஒரு நாளைக்கு சாப்பிட்டுட்டேன்னா திரும்பவும் அதே போய் அடுத்த நாளைக்கு போய் சாப்பிடுவேன். இல்ல, அதே தான் சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, நல்லா இருக்கு, இன்னும் நல்லா இருக்கு. திரும்பவும் என்ன பண்ணுவேன்? அதையே சாப்பிடுவேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்? கரெக்டா யாராவது சொல்லிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் போய் கடையில போய் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன், ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்புறம் என்ன பண்ணுவேன்? வீட்டுக்கு வாங்கிட்டு போவோம். சரி, இன்னும் பக்கத்துல அவங்ககிட்ட சொல்லுவாங்க, ஐயா அங்க போய் சாப்பிடுங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். சரி, இன்னும் பக்கத்துல எனக்கு இந்த ஒரு செய்தி வாங்கிக்கிட்டே இருக்கும். டெய்லி போய் கடையில எனக்கு பிடிச்ச பொருளை வாங்கிக்கிட்டே இருக்கேன். மகேஸ்வரி அம்மாவுக்கு 100 என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பொருளை ஏன் நம்ம செய்யக்கூடாதுன்னு நான் அம்மாவை கடையில வாங்கி சாப்பிடுறோம், ரொம்ப பிடிச்சு போச்சு. இத நாம செய்யலாம்னு நினைப்போம். நாம செய்யலாம்னு நினைக்கிறப்போ அதுக்கான ரெசிபி என்னன்னு கேட்போம். இல்ல, எனக்கு இட்லி சாம்பார் காட்டினா இட்லிக்கு என்ன ரெசிபி? இட்லிக்கு உளுந்து 1/4 பங்கு, அரிசி 4 பங்கு போட்டு நல்லா மாவா அரட்டி எடுத்து அதுக்கப்புறம் 2 நாள் புளிக்க வச்சு, இதெல்லாம் ப்ராசஸ் எல்லாம் கேட்போம்ல, அதுக்கு பேரு தான் ஆகமம். அப்போ இந்த மெனூஸ்ல இந்த ஆன்மாவோட சாய்ஸ்ல ஒன்ன சூஸ் பண்ணி அந்த ஒரு பொருளை சமைப்பதற்கு என்னெல்லாம் தேவையா இருக்கோ அந்த பொருளை நோக்கியே நம்மளுடைய பயணங்கள் செஞ்சு அந்த பொருளை நாமே தயாரிச்சு அந்த பொருள் மேல அந்த பொருளை இன்னும் விரிச்சு படிச்சு அதை நம்ம பக்கத்துல போறோம் இல்லையா, அதுக்கு பேரு ஆகமம். அது போல அத்தனை கடவுளர்களையும் உங்க பக்குவத்துக்கு ஏற்ப நீங்க ஒரு சாய்ஸ் பண்ணுவீங்க. குழந்தை எதைத்தான் சூஸ் பண்ணோம்? மெனு கார்டுல குழந்தை சூஸ் பண்றது எது? ஐஸ்கிரீம் தான். அதுவும் என்னது, அம்மா சொன்ன மாதிரி சாக்லேட் ஐஸ்கிரீம், சாக்லேட்டும் கலந்த மாதிரி குழந்தை சூஸ் பண்றது சாக்லேட் ஐஸ்கிரீம் தான். கொஞ்சம் பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி அது மாதிரி ஒவ்வொரு ஆன்மாவும் வேதத்துல இருக்கக்கூடிய கடவுளை பற்றி அந்த கடவுளரை வழிபாடு செய்வதற்கு என்னவோ அது தகுந்த பொருளை தனியா தேடி அது எடுக்கும் இல்லையா, அது பேர் ஆகமம். சிவபெருமான பற்றினா சிவ ஆகமம், நம்ம விஷ்ணுவை பற்றினா விஷ்ணு ஆகமம், பிரம்மனை பற்றினா பிரம்ம ஆகமம். அப்படி ஒவ்வொருக்கும் ஒரு ஆகம புத்தகங்கள் இருக்கு. ஆகமம்னா என்னன்னா ஸ்பெஷலைசேஷன். ஸ்கூல்ல சயின்ஸ் படிப்போம், புக்கு படிப்போம். அது பேர் என்ன? சயின்ஸு, மேத்ஸு, சோசியல் சயின்ஸு, அப்புறம் தமிழ், இங்கிலீஷ், 5 படிப்போம். அதுவே காலேஜுக்கு போனா என்ன பண்ணுவோம்? பிஎஸ்சி மேத்ஸ் மட்டும், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி மட்டும், பிஏ இங்கிலீஷ் மட்டும் படிப்போம் இல்லையா. அப்போ எல்லாம் படிக்கிற ஸ்கூலுக்கு பேரு வேதம், ஒரே ஒரு பொருளை மட்டும் படிக்கிறதுக்கு பேரு ஆகமம். நீங்க ஸ்பெஷலைஸ் பண்ண போறீங்கன்னா அதுக்கு பேர் ஆகமம். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், சரியா யார் சொல்றாங்கன்னு பார்க்கலாமா? நம்ம திருமுறை வேதமா ஆகமமா? ஆகமம் ஐயா. சிவனையே பாடுது. கலாவதி அம்மா 100 வேதம். நம்மளுடைய தமிழ் திருமுறை ஸ்பெஷலைசேஷன் எது? சிவபெருமான மட்டும்தான் சொல்லும்.
வேற யாரையும் சொல்லாது. அது ஆகமம். ஆகமம் ஸ்பெஷலைஸ்டு தாட், அது ஆகமம். நம்ம சாத்திரம் படிக்கிறோம்ல, சாத்திரம் படிக்கிறோம். 14 மெய்கண்ட சாத்திரங்கள் எது? நம்மளுடைய திருவந்தியாறு, கயிற்றுப்படியார், நம்மளுடைய சிவஞான போதம், சித்தியார் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா? அது என்னது? அது ஆகமம் ஸ்கொயர். ஆகமம் ஸ்கொயர், ஆகமத்தினுடைய அடுத்தபடி. அப்போ வேதத்தை படிச்சவங்களுக்கு தான் ஆகமம் படிக்க முடியும். வேதத்தை சூஸ் பண்ண, வேதத்துல நீங்க போன துறவிகள் எல்லாம் வேதம் படிச்சு வேதத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் படிச்சு சாய்ஸா என்ன எடுத்துட்டீங்க? சிவபெருமானை எடுத்தனால இப்பிறவியில நம்மளுடைய 12 திருமுறையை படிப்பதற்கு வாய்ப்பு வந்துருச்சு. அப்போ இந்த 12 திருமுறை நமக்கு என்னன்னா ஆகமம். அப்ப இந்த வேதம்னா என்ன? 10/11 யார் இருப்பா? எல்லாரும் லிஸ்ட்ல இருப்பாங்க. அதுல யார் இருப்பா? சிவபெருமான் ஒரு சாய்ஸ். சிவபெருமானும் ஒரு சாய்ஸ். 10/11 சொல்லுவது வேதம். சிவபெருமான 10/11 சொல்றது வேதம். எல்லா கடவுளையும் சொல்லிட்டே இருக்கும், இடையில சிவபெருமானையும் சொல்லும். வேதம்னா இந்த சமஸ்கிருதத்துல எழுதின இறைவனை பத்திய நூல்கள் தானே ஐயா, எல்லாமே சமஸ்கிருதத்துல இருக்கும். அதுதானே வேதம். ஆமா ஆமா, சமஸ்கிருதத்துல இருக்காது. எல்லாமே வேதங்கள் எல்லாம் சமஸ்கிருதத்துல இருக்கு. ஆனா அந்த வேதங்கள்ல என்ன இருக்குன்னா ஜெனரலைஸ்டா சிவபெருமான் இருப்பா. அப்படி அதனால என்ன பண்ணிட்டாங்க, சிவபெருமான லேசா எடை போட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வேதங்கள் மூலமா சிவபெருமான நம்ம டாஸ் பண்ணிடலான்னு அவங்க எல்லா பொருள்களையும் சாமி மேல ஏவ சாமி எடுத்து ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இவன் தான் அந்த வேதத்தையே கொடுத்தான்றது தெரியல அவங்களுக்கு. நமக்கு தானே இப்ப படிச்சாதானே வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. இன்னொரு பாட்டு இருக்கு, அங்க மங்கையர்க்கரசி அந்த பாட்டுல என்ன வரும்? வேத நாயகன் தான். அது கரெக்டா சொல்லுங்க. மங்கையர்க்கரசி வளவர் கொண்பாவை வரிவளை கை மடமாணி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கல் பூதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர் கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆளவையாவதும் இதுவே. ஆக அந்த வேத நாயகன், வேதத்துக்கு நாயகனா இருக்கிறவன் சிவபெருமான் இங்க சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியாதனாலதான் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர்கள் அந்த பொங்கு அரவத்தை கொடுத்தாங்க. இந்த இடம் நமக்கு அடி. வேதம் பூசுவது வெந்நீர்ன்னு சொன்னது யாருக்கு அடி? தமிழர்களுக்கு அடி. வேதத்தை பெருசா நினைச்சு சிவபெருமான சிறுசா நினைச்சிடாதீங்க. நடராஜர் என்ன சொல்றாருன்னா, வேதம் என்ன காட்டிலும் சிறுசுன்னு சொல்றதுதான் நடராஜருடைய தத்துவம். நீ வேதத்தை பிடிச்சு தொங்காத சாமின்றார். யாரு? வேதத்தை பிடிச்சு தொங்காத சாமின்றார். நடராஜரையே வச்சு நம்ம என்னதான் பண்றோம்? வேத வேள்வி செஞ்சு நாங்க தண்ணி ஊத்துனாதான் யாரு வர்றா? என்ன சொல்றோம்? சிவபெருமான் வராருன்றோம். அப்போ தாருகாவனத்து ரிஷிகளுக்கும் நமக்கும் ஒரு பெரிய தொடர்பு இல்லை. இந்த வேதங்களை மதிக்கணும். வேதங்கள் நம்ம மதிக்கலைன்னா நம்ம சைவனே கிடையாது. வேதங்களை மதிக்கணும். ஆனா வேதங்களை தூக்கிட்டு போய் சிவபெருமானை இறக்கக்கூடாது. அது மாதிரி தான் புரியுதுங்களா? வேதங்களை தூக்கி இப்ப இது போன வாரம் சொன்னதுதான், திரும்பவும் நான் சொல்றேன். அகிலாண்டேஸ்வரிக்கு இப்ப கும்பாபிஷேகம் நடக்குது. அவளுக்கு தாடகம் வச்சிருக்காங்க. அவ ஏற்கனவே உக்ரமா இருந்தா அந்த தாடகத்தை ஆதிசங்கரர் கட்டம் போட்டு சக்கரம் வச்சு அவர் அடக்குனாருன்னு சொல்றாங்க. என்ன அர்த்தம்? அம்பால வேதங்கள் ஆகமங்கள் மூலமா அடக்கிட்டோம்னு சொல்றாங்க. நீங்க
ஆதிசங்கரர் உயர்வா பேசுங்க, அதுல எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனா ஆதிசங்கரரை உயர்த்தணுன்றதுக்காக அன்னை அகிலாண்டேஸ்வரி கீழே இருக்கிறது. அவ கட்டத்துக்கு அடங்குறவ கிடையாது, கட்டம் போட்டு அடக்குறவ கிடையாது அப்படிங்கிற செய்தி. அது போல சாமி என்ன சொல்றாரு, வேதங்கள் என்னில் வந்தாலும் வேதங்களுக்கு அடிமை சிவபெருமான் கிடையாது. வேதங்களுக்கு அவ தலைவன் தான், வேதத்தினுடைய தலைவனை தவிர ஒரு காலம் சிவபெருமானை விஞ்சியதாக வேதம் இல்லை அப்படிங்கிறதுதான் அந்த பொங்கரவம் காட்டுறது. இது உனக்கு சொன்னது இல்லப்பா, நீயும் வேதத்தை மறுக்கிறல்ல. யாரு வேதத்தை மறுக்கிறா? தமிழர்கள் பௌத்தர்கள் வேதத்தை மறுக்கிறாங்க. எங்க அப்பனும் வேதத்தை மறுக்கிறான் தான் சாமி. வேதத்தை மறுக்கிறான்னா வேதத்தால அடைய முடியும் என்ற ஆணவத்தை மறுக்கிறான். அவர்கள் அதான சொல்றாங்க. ஏற்கனவே நம்ம சொன்னோம்ல, எல்லாம் இருந்துச்சு, வேதம் எல்லாம் பெர்ஃபெக்டா இருந்தது. எங்க தக்ஷனுடைய யாகத்துல வேதம் எல்லாம் பெர்ஃபெக்டா இருந்தது. ஆனா என்ன இல்ல? சிவபெருமான் இல்ல. அந்த இடத்துல என்ன கிடையாது? போயிடும். அதனால பூண்பதுவும் பொங்கரவும் என்பது வேத செருக்கை அவன் அறுத்தவன், பூசுவது வெந்நீர் என்பது சமணர்கள் பௌத்தர்களுடைய செருக்கை அறுத்தவன் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறான். இன்னும் ஒன்னே இருக்கு, பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி அப்படிங்கிறது நம்ம அடுத்த அமர்வுல நம்ம சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகள். அதாவது இந்த ஒரு பாட்டு தான் இப்படி, மற்ற பாட்டு எல்லாமே ரொம்ப இந்த பாட்டுல இருக்க எல்லா செய்தியும் உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சது. ஆனா மற்ற பாடல்கள்ல இருக்கக்கூடியது, ஏன் சிவபெருமான் தக்கனை அழிச்சான், ஏன் அவன் மலைமகளை ஒரு பாகமா வச்சிருக்கான், ஏன் அவன் ஆடுறான், ஏன் அவன் உட்கார்ந்து தவம் செய்யறான், அவன் ஏன் அவனுக்கு கோயில் சுடுகாடா இருக்கு, இது மாதிரி எத்தனையோ கேள்விகளுக்கு எத்தனையோ பதில்கள் சொல்லுகின்ற இடமாக அமைவதனால அந்த பெருமானை அனுபவிப்பதற்கு அடியார்கள் அடுத்த முறையும் இங்க வரணும்னு சொல்லி இந்த அளவுல இந்த திருச்சாளரை நாம் நிறைவு செய்கின்றோம். இனி வருகின்ற அமர்வுகள் இன்னும் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும் அப்படிங்கிறத அடியன் உறுதியிட்டு சொல்லி, தவறாமல் இந்த திருச்சாளருக்கு மட்டும் எல்லா அடியார்களும் எழுந்தருள்னீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். திருச்சாளர் கேட்டோம் அப்படின்னா சிவபெருமான் மேல அசைக்க முடியாத ஒரு பக்தி இந்த ஆன்மாவுக்கு கிடைக்கும். சிவபெருமானுடைய அங்க அடையாளத்தினுடைய சின்னங்களுடைய பெருமை இந்த ஆன்மாவுக்கு கிடைக்கும். இந்த ஆன்மா இன்னும் ஆழமா சைவத்துல வேறு ஒன்றும் அப்படிங்கிற ஒரு செய்தி இந்த திருச்சாளர் இருக்கு அப்படிங்கிற செய்தியை சொல்லி இதை நிறைவு செய்கின்ற சுவாமி. அடியார்கள் எல்லாரும் முடிந்த அளவுல இந்த திருச்சாளர் முழிக்க எழுந்தருளணும் அப்படின்ற ஒரு பெருவிண்ணப்பத்தை அடியன் எல்லாருக்கும் வைக்கிறேன். தெரியாத அடியார்கள், சிவனை பற்றி புதிதாக தெரிந்து கொள்ள வேண்டிய அடியார்களையும் கண்டிப்பா அழைத்து வாருங்கள், அவர்களுக்கும் இது ரொம்ப சிறந்ததா இருக்கும்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் நாம் இந்த திருநீர் பூசும் போது அந்த திருநீற்றுக்கு மேலான நம்ம என்ன தங்கத்தை பூசுறோம், வைரத்தை பூசுறோம், நமக்கு கிடைக்கவே முடியாத அந்த மிகப்பெரிய அந்த அந்த ஒரு ஒரு பொக்கிஷத்தை நம்ம பூசுறோம் அப்படின்னு அடியார்கள் நினைவுல கொண்டு நீங்க இந்த உகந்து பூசுங்கள் என்று சொல்லி அடிய நிறைவு செய்யும் விதமாக பிரேமாமா அவர்கள் வாழ்த்துக்காக அனுப்பிச்சுவார். சிவாய் நம. திருச்சிற்றம்பலம். வான்மையில் வழாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவுடைய தாமலை சென்னிமேல் சுற்றி வணங்குகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம் சாமி. அடியார்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தா பதிவு செய்யலாம், உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் பதிவு செய்யலாம். 2 நிமிடங்கள் தான் வாய்ப்பு, 2 அடியார்களுக்கு தான் வாய்ப்பு. அடியார்களுடைய வசனம். ஐயா, நந்தி ஒரு சந்தேகம். நந்தி புத்த பிட்சுகளுக்கு நந்திகள்னு பேர் சொன்னீங்க, அப்புறம் விநாயகர் அது கேட்காது ஐயா. அப்புறம் அந்த விநாயகர்னு எதுக்கோ சொன்னீங்க, அது சரியான காது. விநாயகருடைய வடிவம் இருக்கு இல்லையா, ஹெட், எலிஃபன்ட் ஹெட்டட் காட்னு சொல்றோம் இல்லையா, எலிஃபன்ட் ஹெட் காட்னு சொல்லக்கூடிய அந்த விநாயகருடைய சேம் டிபிக்ஷன் எதுல இருக்கு அப்படின்னா நம்மளுடைய பௌத்தத்துல இருக்கு. பௌத்தத்துல விநாயகர் தலை விநாயகர் வடிவம், உடம்பு நார்மலுடைய உடம்பாகும் இருக்கக்கூடியது. எதுன்னா முக்தி நிலை அடைந்தவர்களை அது குறிக்கிற ஒரு எலிஃபன்ட் ஹெட்டட் அந்த விஷயம் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு.
அது பௌத்தத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அது நமக்கு ஒரு செய்தியா சொல்றேன். நம்ம கிட்ட பௌத்தத்துக்கும் சமணத்துக்கும் நிறைய மிங்கிலிங் நடந்து போச்சு. அதுல சில இடங்கள் பிரிக்க முடியாம ஆயிடுச்சு. அதை வந்து நாம எடுத்துக்கிட்டோம், சில இடங்கள் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் சொன்னேன். வேற சாருமதி அம்மா சுவாமி அம்மா சாருமதி அம்மா தான். புஷ்பா அம்மா ஐயா ஓபி அம்மா பேசு. அதாவது வேதம்ங்கிறது வந்து வேதத்துக்கும் ஆகமத்துக்கும் வித்தியாசம் சொன்னீங்க. வேதம்ங்கிறது மெனுக்கார்டு மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த கடவுளர்களை பத்தி அதுல இருக்கு. இதுல ஒரு மரத்து தேனும் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அதாவது இந்த ஒரு மரத்து தேனுங்கிறது வந்து ஆகமத்தை சொல்றீங்க. சரி சரி, ஆமா. இல்ல அதுவும் அந்த ஒரு மரத்து தேன்ன்றது வந்து நம்ம சூஸ் பண்ற சாய்ஸ். ஏன்னா இதெல்லாம் பசி மட்டும்தான் ஆற்றும். ஆனா அந்த தேன் வந்து பசியோடு சேர்ந்து பிணியையும் ஆற்றும். அது இல்லாம அது இனிப்பும் தரக்கூடியதா இருக்கும்ன்றனால அந்த சாய்ஸ் சிவபெருமான சொன்னேன். சிவபெருமான் ஒரு மரத்து தேனா இருக்கான். அவனை சூஸ் பண்ணி அப்புறம் அந்த தேனை எப்படி எடுக்கலாம்னு அதுக்கப்புறம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி இந்த தேனை நாமளும் எடுக்கலாமேன்னு முயற்சி பண்ணி நாம் அதுக்கான மெனக்கெடல் பண்றதுதான் ஆகமமா மாறுது. முதல்ல வேதத்துல இருந்தது, அது ஆகமமா மாறுது. அந்த சாய்ஸ் எது அப்படின்னு பார்த்தா ஐயா, அதாவது அது வந்து நம்ம பிராக்டிஸ் பண்றத சொல்றீங்க. இப்ப நம்ம சைவத்தை எடுத்துட்டு சிவனவே பிராக்டிஸ் பண்றோம், இப்ப புத்திஸ்ட் பிராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம எல்லாருமே எடுத்த உடனே சிவனை பிராக்டிஸ் பண்ண வாய்ப்பு கிடைச்சதுன்னா இல்ல. பல தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி கடைசியில நம்ம சிவத்தை வந்து அடைஞ்சிருக்கோம். அதனால இது நிறைந்தது. ஆனா சப்போஸ் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேற ஏதோ கடவுளை கும்புறான்னு வச்சுக்கோங்க, அவருக்கு அடுத்த பிறவியில வேற சாய்ஸ் வரும். அவங்க வேற கும்பிடுவாங்க. அப்படி அப்படியே மூவ் பண்ணி கடைசியில எங்க வருவாங்க? கடைசியா ஒவ்வொரு இறைவனையும் கும்பிட்டு கடைசியில முதல்ல முடிவும் இல்லாத உண்மை பொருள் சிவனை பிடிச்சிட்டோம் நாம. அதுதான் இப்ப நமக்கு இனிமே என்ன கிடையாது? இனிமே நமக்கு என்ன கிடையாது? பிறவி கிடையாது. யாரெல்லாம் சிவபெருமானை தன்னுடைய முழுமுதற் பொருளாக வழிபாடு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னா he is ending his பிறவி. அவர் பிறவி முடிக்க போறாருன்னு அர்த்தம். அந்த அர்த்தம் கிடைச்சனால நம்ம என்ன பண்ண போறோம்? நமக்கு இனிமே வந்து சாமி திரும்ப கூப்பிட்டு விட மாட்டார். நமக்கு தான் ஃபைனல் சாய்ஸ் எடுத்துட்டோம்ல. அதனால அந்த சாய்ஸ் வர வரைக்கும் நமக்கு உடல் கொடுத்துக்கிட்டே இருப்பார் சுவாமி. அதனால அது அவருக்கு பெரும் கருணை தான். நாம எல்லாம் அதுவும் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சிவத்தை நாமளே ரெசிபி வீட்டுல தயார் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வீட்லயே தயார் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ரெசிபி தான் முக்கியம். ஏன்னா கடையில போய் கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். இல்ல கோயிலுக்கு போனா சிவத்தை பார்க்கலாம், பார்க்காம போகலாம். ஆனா புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நீங்க எப்ப வந்தாலும் 11 மணிக்குள்ள எப்ப வந்தாலும் எங்க அப்பனை பொட்டலம் போட்டு அல்வா துண்டா நாங்க பிரிச்சு வச்சிருப்போம். எப்ப வேணாலும் அள்ளிக்கலாம், எப்ப வேணாலும் அள்ளிக்கலாம். வீட்டு ரெசிபி. வீட்டு ரெசிபில என்ன இருக்காது? வெளி ரெசிபில கலப்படம் இருக்காது, ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்காது, உடம்புக்கு தீமை செய்கின்ற எதுவும் இருக்காது. எங்க அப்பனை பத்தி 1000 பேசினாலும் நமக்கு தீமையே செய்யாத, எப்ப வந்தாலும் ஒண்ணுதான் சொல்ல போறோம். அன்பு செய்யுங்க, இறைவன்ட்ட நல்ல பக்தி செய்யுங்க, தொண்டு செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய அந்த எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத, பிரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத, ஆடட் சுகர் இல்லாத, அது என்ன சொல்லுவாங்க, இது ஆன்டி சாச்சுரேட்டட் இல்லாத, ஆன்டி சாச்சுரேட்டட் ஃபேட் இல்லாத ஒரே ரெசிபி. எங்க அப்பனை நல்லா அழகா அப்படியே பதமா அல்வா பொட்டலமா போட்டு எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுற இடம் நம்முடைய திருவாசக சிந்தனை என்ற இடம். அந்த இடத்துல இறைவனை நம்ம இன்னும் உள்கி விடுகிறோம். அப்படிங்கிறதுனால இது ஆகமத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய இடமா இருக்குன்னு அது அப்போ நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். எங்க நெருங்கிட்டு இருக்கோம்? யாருக்கு எந்த சூழல்லையும் சிவம் வெளிப்படலாம். அவங்கவுங்க ஆன்மா சிவம் எப்பயும் வெளிப்படலாம்னா பிரத்யட்சமாக வெளிப்படலாம். யாருக்கும் எந்த சூழலையும் நம்ம அடியார்களுக்கு சிவம் பிரத்யட்சமாக வெளிப்படலாம். அவர்களுடைய அனுபவம் பீரிட்டு போகலாம். அவர்கள் ஒளி உடல் பெறலாம். அவர்கள் முழுவதுமாகவே சிவத்தோடு கலக்கலாம். அப்பேற்பட்ட அருள் நிலையை குருநாதரும் சிவபெருமானும் இந்த இடத்துல சாநித்தியமா தந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றோம். அதனால அடியவர் பெருமக்கள் அந்த அருள் அமிர்தத்தை தொடர்ந்து பருகணும் அப்படின்னு நினைக்கிறேன். சிவாயம் ஒரே ஒரு அடியவருக்கு வாய்ப்பு முடிச்சிடலாம். ஒரு அடியவருக்கு. ஐயா
ஐயா நான் சொன்னேன் ஐயா, நீங்க சொன்ன மாதிரி அந்த என் தங்கையோட மகன் வந்து ஒரு ஐயங்கார கல்யாணம் பண்ணிருக்கான், ஐயங்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கான் ஐயா. அந்த பொண்ணு வந்து ஆஞ்சநேயர் தான் கும்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி அவங்க அம்மா வந்து சிவனை கண்டாலே பயப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்க இப்ப வந்து சிவன்னாலே அவ்வளவு சிவபுராணம் படிக்கிறாங்கய்யா. அதே மாதிரி என் தங்கையோட பேரன் வந்து இந்த சிவவாக்கியர் பாடல 4 வரி படிக்கிறான். ஓடி 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 உட்கார்ந்தேன்னு சொல்லிட்டு அவன் படிக்கிறத கேட்டாலும் ரொம்ப ஒரு ஆர்வமா இருக்கும். அந்த மாதிரி அந்த ஐயங்காரு அந்த அம்மா வந்து ரொம்ப குணம் பார்த்துக்குங்க. அவங்க சிவனை பயந்தவங்க இப்ப அவ்வளவு தூரம் படிக்கிறாங்க. வாரந்தோறும் வியாழக்கிழமை இந்த சிவபுராணம் படிக்கிறாங்க ஐயா. கூட்டு பிரார்த்தனை மாதிரி பண்றாங்க ஐயா. அது எனக்கு நினைச்ச உடனே அவங்க என் தங்க சொன்னா இப்படி ஏற்கும் சங்கதிக்கா அவங்க படிக்கிறாங்க, வாரந்தோறும் சிவபுராணம் படிக்கிறாங்க வியாழக்கிழமை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. அதை நம்ம நேரம் பார்க்கல, கொஞ்ச நாள் ஆச்சு அவங்களை பார்த்து, 1 வருஷம் மேலாச்சு. அவங்க வந்தா கொஞ்சம் கூட சொல்லணும்னு நினைச்சிருக்கேன் ஐயா. அது நீங்க இப்ப திருநீர்ல அவ்வளவு ஒரு திருநீர்ல என்ன சொல்லணும் அவ்வளவு இன்னைக்கு சொல்லிட்டீங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குயா. திருவடி வணக்கங்க ஐயா. இவ்வளவு நாள் வந்து சும்மாதான் சிவாய நமன்னு சொல்லிட்டு நெத்தியில திருநீர் இட்டுட்டு இருந்தேங்க ஐயா. இன்னைக்கு நீங்க சொன்ன கருத்து கேட்கும் போது எவ்வளவு ஒரு புண்ணியமான ஒரு புனிதமான இது நம்ம இவ்வளவு நாள் முழு பலன் தெரியாம இட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டங்க ஐயா. ஆனா ரொம்ப அருமையான பதிவுங்க ஐயா இது எனக்கு. குருநாதா திருநீற்று மகிமை, திருநீற்றுடைய பெருமை உணர்ந்துட்டாலே சைவத்துல 75% மார்க். நமச்சிவாய மந்திரம் தெரிஞ்சுட்டா 85% மார்க். அன்பு வந்துருச்சுன்னா 95% மார்க். அந்த அன்பு அப்படியே நின்றுச்சு அப்படின்னா 100% மார்க். அவ்வளவுதான். இதான் சிலபஸ், இதான் ப்ளூ பிரிண்ட். இதுதான் ப்ளூ பிரிண்ட். நம்ம சைவத்துல 100% கிராக் பண்றதுக்கான ப்ளூ பிரிண்ட் திருநீற்று உணர்வும், நமச்சிவாய மந்திர உணர்வும், அன்பினுடைய உணர்வும், அன்பு அப்படியே நிற்கின்ற உணர்வும், இந்த 4 பகுதியும் இருந்ததுன்னா, இந்த 4 பகுதியும் கத்துறதா இது சரியை, கிரியை, யோகம், ஞானம். 4 பகுதி வந்துருச்சுன்னா நாம 100க்கு 100 மார்க் வாங்கி அவன் அப்பனுடைய திருவடிக்கே போயிடலான்றது மாற்றுக்கத்துல சாமி. ரொம்ப மகிழ்ச்சி. அதிதாம்மா, சிவசிவ உங்களுக்கு அதையனுடைய வாழ்த்துக்கள் சுவாமி. தொடர்ந்து திருநீர் நன்றி நன்றி நன்றிங்க சார், நன்றி சார். தொடர்ந்து திருநீற்ற அடியார்கள் அந்த வைரக்கல்ல தொடர மாதிரி நான் டெய்லி தொடரணும். அப்படி வைரக்கல்ல வைரம் தான் தைரியமா சொல்லலாங்கய்யா. ஆமா, யாரு கேட்டாலும் சரி. நீங்க ஐஸ்வர்யத்தை பொருளை வெளியில தேடுறீங்க, நாங்க கூடவே வச்சிருக்கோம்யா அப்படின்னு சொல்லிடலாம். ஆக திருநீர் என்பது அணிகலன். திருநீர் என்பது அணிகலன். யாருக்கு? சைவர்களுக்கு அணிகலன் அப்படின்றத புரிஞ்சு உணர்ந்து நீங்க உள்கி உருகி பூசும் போது அந்த ஒளி வேற சாமி. நினைச்சுக்கோங்க, நீங்க வெளியில பூசினா வெளி ஒளி மட்டும்தான். உள்ளையும் ஒளி பெருக்கி பூசினீங்கன்னா உங்க திருநீற்று ஒளிய பார்க்கிறவங்களுக்கெல்லாம் பெரும் பேர். ஐயா சொன்ன மருந்துன்னு பாடினது எல்லாத்துக்கும் மருந்து. இந்த திருநீரை அப்படி நினைச்சு போடுறப்பதான் அது மந்திரமாவது நீரு, சுந்தரமாவது நீரு அப்படின்னு பூசும் போது அது ரொம்ப பெரிய ஆற்றல்களை தரவல்லது என்று சொல்லி திருநீற்றினுடைய பெருமையும், நமச்சிவாய மந்திரத்தினுடைய பெருமையும், வேதத்தினுடைய பெருமையும், ஆகமத்தினுடைய பெருமையும் மிகச்சிறந்த அளவுல தெரிஞ்சு நம்ம பெருமான வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம். சிவத்தை பிடிச்சிட்டோம், நமக்கு மறுபிறவி என்பதே கிடையாது என்ற அந்த நினைப்போடு, உரிமையோடு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. மறுபிறவி கிடையாதுன்னு தெரிஞ்சிருச்சு, இனி கொஞ்ச நாள் தான் இருக்கு. அந்த நாளுக்குள்ள எவ்வளவு அவனை அனுபவிச்சு அவனை பண்ண முடியுமோ அதை பண்ணி நாம இன்னும் கொஞ்சம் வேகமா போகணுமே தவிர வந்தாச்சு அப்படின்னு அசால்ட்டா விட்டுற வேணாம். இன்னும் அதிக பக்தி, இன்னும் அவன் மேல நோக்கம் செய்ய செய்ய உங்களுக்கு கண்டிப்பா உங்க எல்லா வேலையும் அவன் பார்த்துக்குவான். உங்க எல்லா வேலையும் அவன் பார்த்துட்டு உங்களை ஃப்ரீ பண்ணி விட்டு அவனையே நினைக்க வைப்பான். அவனையே நினைக்க வைப்பான். அவனை தவிர வேற எந்த பொருளும் நினைக்க வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட அளவுல இதை நிறைவு செய்யலாம் சொல்லி நிறைவு செய்யும் முகமாக நான் அந்த வாழ்த்து பாடல் அடியேனே பாடுறேன். அமைச்சுவாரம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.
சரி சரி சரி, அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். சிவாய நம்ம வெள்ளிக்கிழமை நம்ம திரும்பவும் சந்திக்கலாம் சுவாமி. நமச்சிவாயம். ஐயா அத்தனை அடியார்களே பாதம்